பதிவு மாற பழக்கம் மாறும் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றுவதற்காக பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி மணிவண்ணன் ஐயா அவர்கள் சிவகாசியில் இருந்து ஆழியார் ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிறப்புரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம் செய்து வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி மணிவண்ணன் ஐயா அவர்கள் இந்தியா தமிழ்நாடு சிவகாசியில் வசித்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் 40 ஆண்டுகளாக தட்டச்சு துறைக்கான நவீன மூலப்பொருட்கள் விற்பனை துறையில் தொழில் செய்து வருகிறார்கள். கடந்த 26 ஆண்டுகளாக வேதாத்ரிய மகரிஷி அவர்களின் ஆன்மீக பாதையில் அன்பராக இணைந்து அதில் கடந்த 16 ஆண்டுகளாக ஸ்கை புரொஃபஸராக அர்ப்பணிப்புடன் கடமையாற்றி வருகிறார்கள். மேலும் சிவகாசி அறக்கட்டளையின் ஃபவுண்டர் ட்ரஸ்டிகளில் ஒருவராக பொறுப்பேற்றும் சிவகாசி சாட்சிபுரம் தவ மையம் அறக்கட்டளை நிர்வாகத்தின் கீழ் ஐயா அவர்களுடைய இல்ல மாடியில் இயங்கி வருகிறது. இறையருளும் குருவருளின் ஆசியோடும் வெளியிடங்களுக்கு சென்று வேதாத்திரிய அருட்தொண்டினை மிக சிறப்பாக செய்து கடமை அர்ப்பணிப்பில் மகிழ்ந்து வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று பதிவு மாற பழக்கம் மாறும் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருமையான ஒரு சிந்தனை உரையை குரு என்று நமக்கு அருளி இருக்கிறார். அந்த உணர்வோடு குருவின் இறை வணக்கத்தையும் குரு வணக்கத்தையும் நமது குருபிரான் அவருடைய பெற்றோருக்கு நினைத்து வாழ்த்திய ஒரு பாடலையும் நினைவு கூர்ந்து அதனைத் தொடர்ந்து இந்த பதிவு மாற பழக்கம் மாறும் என்ற கருத்தை கலந்தாய்வு செய்வதில் சிறப்பாக இருக்கும் என்பதில் ஒரு கருத்து. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இதுக்குள்ள பதிவுகள் அவ்வளவு உள்ளடங்கி இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் அர்த்தத்தை எடுத்தார். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று, அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறாதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனை அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வு எழுப்பி குறித்து நம்மை அறிவித்த குருபிரான் வேதாத்திரி மகரிஷியின் சுக்குமம் அன்பே நிறைந்ததாக இருப்பதை உணர்ந்து, இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? பதிவு தான். இல்லாட்டி அந்த பதிவு நமக்குள்ள ஏறலைன்னா நமக்கு அந்த நினைவு கூற முடியுமா? இன்னும் சிறப்பான ஒன்று, பெற்றோர் வணக்கம் சொல்லி நமது குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பிரம்மஞான புத்தகத்தை எழுதுவதற்கு முன்பாக தனது பெற்றோர்களை உளமாற நினைத்து எழுதிய பொறுப்பாளர். இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து மறைபொருள் உணரத்தக்க மகன் வேண்டி தவம் செய்து என்னை நிறைவாக பெற்றெடுத்து நேர்மையாய் வளர்த்த பெற்றோர் அற அடி தொழுது இந்த அரிய நூல் எழுதுகிறேன்னு எழுதுகிறார். அதற்கேத்தாற் போல இன்றைய அறிமுக பாடலில் அருந்தவத்தால் அறிவு நிலை உணர்ந்து, அப்ப அருந்தவத்தால் எதை உணர முடியும்?
அரூப அறிவை உணர முடியும். அது அறிந்தால் என்ன வரும்? ஈதலும் இசைப்பட வாழ்தல். அப்ப அறம் செழிக்கும். அப்ப அந்த நிலையில் மகரிஷி சொல்றாரு, ஒவ்வொரு விஷயத்திலையும் மனிதனுடைய பிறப்பு இருக்குதே, அது சிறப்பான ஒரு பிறப்பு. அந்த பிறப்புக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையாது. எப்படி சொல்றாரு தெரியுமா? அற்புத அறிவின் சிற்பமே மனிதன். அற்புத அறிவின் சிறப்பே மனிதன். ரெண்டாவும் நம்ம எடுத்து பார்க்கலாம். எல்லா உயிரினங்களுக்கும் அறிவு இருக்கிறது. ஆனால் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன? அந்த ஆறாம் அறிவு, தன்னை உணர்தல், தன் மூலத்தை அறிதல், நினைவு கூர்ந்து தொகுத்து பார்த்து வாழ்த்தி வணங்கி வாழக்கூடிய அறிவு மனிதனிடத்தில் இருக்கு. அந்த உணர்வோடு இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய வரப்போகின்ற அத்தனை வேதாத்திரிய அன்பர்களையும், நம்மை இணைப்பதற்கு பாலமாக இருந்த ஐயா பேராசிரியர் வீரப்பன் ஐயா அவர்களையும், ஐடி தலைமை பேராசிரியர் கிருஷ் முரளீஸ்வர் அவர்களையும், அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பர்களையும், ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சசிகலா ஜெகதீசன் அவர்களையும், நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மூத்த பேராசிரியர் MKD ஐயா அவர்களையும், குரு வேதாத்ரி மகரிஷியின் எண்ணங்களை பிரதிபலிப்புகளாக, வண்ணங்களாக வடிவம் கொடுத்து நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பத்ம விபூஷன் ஐயா SKM அவர்களை வணங்கி வாழ்த்தி, குருபிரான் வேதாத்ரி மகரிஷியை சுக்குமாக இணைத்து கொண்டு இன்றைய சிந்தனையில் கருவாக, கருத்தாக, காட்சியாக, கடைபிடிக்க துணையாக குருவே நம்மோடு இருக்க, அந்த உணர்வோடு நாம் இன்றைய கலந்த ஆய்வு சிந்தனைக்குள் நுழைவோமா? சிந்தனையாளர்களே, அன்பர்களே, வழக்கம் போல நாம் இந்த தலைப்பை பற்றி ஒரு சிறிய ஆய்வு செய்துவிட்டு பின்பு மகரிஷியுடைய கவிகளை எடுத்து அதிலிருந்து கருத்துக்களை எடுத்துக்கொண்டு சாத்தியமானதைத்தான் விஞ்ஞான பூர்வமாக இன்று நிரூபித்து கொண்டிருக்கக்கூடியதை நமது முன்னோர்கள் அன்றே ஞானிகள் சித்தர்கள் வடிவமைத்ததை எளிமையாக்கி எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற சிறந்த நோக்கத்தோடு நமது குருபிரான் வேதாத்ரி மகரிஷி ரொம்ப எளிமைப்படுத்தி நமக்கெல்லாம் தந்து அருளிய அந்த வேதாத்திரியம், அதையும் நினைவு கூர்ந்து இந்த தலைப்பை ஓரளவுக்கு ஆராய்ச்சி செய்து, அந்த வேதாத்திரியம் என்றாலே அவர் வாழ்ந்து காட்டியவர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக இருந்த நமது குருபிரானின் நிழலை நம்முடையதாக்கிக் கொண்டு அந்த நிழலில் நாம் நமது வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற உணர்வோடு இந்த பதிவு மாற பழக்கம் மாறும். உண்மைதானே? பதிவுகள் எப்படி ஏற்படுகிறது? அந்த பதிவுகள் மாற பழக்கம் எப்படி மாறும்? எப்பொருளை எச்செயலை, அந்த கவி உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப உயிரின் இயல்பு என்ன? அப்ப விலங்கினத்திற்கும் நமக்கும் உள்ள சிறப்பு என்ன? இதையெல்லாம் இந்த பதிவு மாற்றம் தான். விலங்கினத்திற்கு பதிவு மாற்றத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு சடுதி மாற்றத்தில் ஏற்பட்ட ஒரு மறுமலர்ச்சி தான் மனித பிறப்பு. அதான் அற்புத அறிவின் சிறப்பே சிற்பமே மனிதன் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப விலங்கினத்தில் பதிவு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படியே பாலூட்டி இனங்களை நாம் பதிவின் மூலமாக பழக்கப்படுத்தினாலும் அந்த கட்டுப்பாட்டில் அது தன்னை வழிநடத்தி கொண்டு போயிருக்குமே தவிர, சில சமயங்களில்
அந்த உயிருக்கு அந்த உருவத்திற்கு ஒத்த அறிவு நிலை வெளிப்பட்டுவிடும். மனிதனும் வேதாத்திரியத்தை படிக்காம இருந்திருந்தோம்னா வழக்கம் போல சராசரி மனிதனாக வாழ்ந்திருப்போம். ஆனால் எப்பொழுது வேதாத்திரியத்திற்குள் வந்தோமோ ஓரளவுக்கு மனிதன் என்ற தன்மையில் உயர்ந்திருக்கிறோம் என்று சொல்லலாம், இல்லையா? மகா மனிதனாக ஆக வேண்டும் என்பதுதான் நமது மகரிஷியுடைய திட்டம். அப்பனாதானே உலக அமைதி கிடைக்கும். இப்போ இந்த பதிவுகள் என்ன பதிவுகள் துன்பத்தை விளைவிக்கிறது? ஏன் இந்த சமுதாயத்தில் குழப்பம்? சிந்திப்போமா? பற்றுதான். இன்று போர் நடந்து கொண்டிருக்கிறது உலகளாவிய. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள். ஏன்? பதிவுகள் மாற்றம் பெறவில்லை. பதிவுகள் மாற்றம் பெறாத காரணத்தினால் தான் தனது என்ற பற்று எண்ணமாக, எழுச்சியாக, செயலாக, அதனுடைய விளைவுகள் துன்பமாக அமைதியின்மையை விளைவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய தன்மைதான் எங்கு போய் கொண்டிருக்கிறது. அந்த பிறப்பா மனித பிறப்பு? இல்லையே. அப்ப இந்த வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் கொண்டு போவதற்கு இன்று நமது உலக சமுதாய சேவா சங்கம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு மலராக மலர்ந்து கொண்டு இருக்கிறது. இருப்பினும் இந்த உலகளாவிய பல பிரச்சனைகளை மேலும் பெரிதாகாமல் இருப்பதற்கு நம்மளுடைய எண்ணப்பதிவுகளின் மூலமாக தினமும் வாழ்த்தி கொண்டுதான் இருக்கிறோம் வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதனால் நம்புவோம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று. அப்ப பதிவுகள் என்றால் என்ன? விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்கார். விளக்கம் என்பது ஆறாவது அறிவு பெற்றுக்கொள்வது. பழக்கம் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவு. அப்ப இந்த பதிவு என்பது எப்படி நமக்குள் வெளியே வருகிறது என்று பார்த்தால், பரிணாம வளர்ச்சியில், தன்மாற்ற வளர்ச்சியில் எந்தெந்த உயிரினங்கள் எந்தெந்த அடிப்படையில் என்னென்ன குணங்களை கொண்டிருந்ததோ அந்த குணங்கள் எல்லாம் நமக்குள் என்னவாக இருக்கிறது? 6 குணங்களாக, தீய குணங்களாக அல்லது தேவையற்ற குணங்களாக பதிவாகி வந்திருக்கிறது. அதுதான் அறிவு நிலை 5 என்று மகரிஷி சொல்வாங்க, இல்லையா? அப்ப எது ஒவ்வொரு உயிருக்கும் இயல்பான ஒரு அறிவு நிலை உண்டு. அதுதான் என்ன? அதை பத்தி பார்க்க போறோம். இன்ஸ்டிங்க்ட், இன்ட்யூஷன், நாலேஜ், பெர்ஸ்பிகாசிட்டி, விஸ்டம். இந்த விஸ்டம்ங்கிற சிறப்பு மனிதனிடத்திற்குத்தான் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் எங்கிருந்து வெளிப்படுகிறது அப்படின்னா, அறிவு, அந்த உயிரின் பதிவு நிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மைகள். அப்ப பதிவு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு உயிரும் தான் எந்த உருவத்தை கொண்டிருந்ததோ அந்த உருவத்திற்கு ஒத்த வலிமையும் அதற்கு ஒத்த நிலையில் உள்ள இயக்க ஒழுங்கும் தான் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் பதிவுகளாக ஏற்படுகிறது. அதே போலதான் மனிதனுக்கு. அப்ப மனிதனுடைய பதிவு என்று எடுத்து பார்த்தால், நாம் நேரடியாக பிரித்து பார்ப்பதற்கு எடுத்து உரைத்தது என்ன? சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். அப்ப சஞ்சித கர்மம் என்பது தொன்று தொட்டு நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பதிவுகள். பிராரப்தம் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். பிறந்தது முதல் இன்று வரை நாம் செய்த ஒவ்வொரு செயல்களும் அதனுடைய விளைவுகளும் உள்ளே இருக்கக்கூடியது. ஆகாமியம் என்பது இனி நாம் செய்ய இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப ஆகாமியம் என்பது யார் கையில் இருக்கிறது? நம் கையில் தான் இருக்கிறது. அப்ப விளக்கத்தின் மூலமாக இந்த பதிவுகளை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையும் பண்பும் தகுதியும் மனித பிறப்பிற்கு மட்டுமே உரியது. அதுதான் அந்த சிறப்பு. அப்ப அந்த விளக்கத்தின்படி நாம் நம்மளுடைய பதிவுகளை மாற்றி அமைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த இடத்துல ஒரு கேள்வி நமக்குள் வரலாம். என்ன பதிவு உள்ளே இருக்கிறது? எந்த பதிவை நாம் மாற்றி அமைப்பது? தெரியாது, இல்லையா? என்ன கொண்டு வந்தோம் தெரியாது. ஆனா என்ன செய்ய போறோங்கிறது தெரியும், என்ன செய்யணுங்கிறது தெரியும், என்ன செய்யக்கூடாதுங்கிறது தெரியும், இல்லையா? அதனால
சஞ்சித கர்மம் என்று சொல்லக்கூடிய வழி வழியாக வந்த பதிவுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். ஆனால் அதெல்லாம் நமக்குள் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? எனக்கும் பிறருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நல்லதே செய்ய வேண்டும். எனக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய எண்ணங்களாக இருக்க வேண்டும், சொற்களாக இருக்க வேண்டும், செயலாக இருக்க வேண்டும். அதனால் விளைவு தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் சிறப்பு யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்கிறது இல்லையா? அந்த சிந்தனையோடு பழைய பதிவுகளை தூக்கி போட்டிருக்க. சஞ்சித கர்மம், என்னுடைய ஊழ்வினை, எனக்கு விதி, அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். இப்ப எதிர்காலம் யார் கையில இருக்கு? என் கையில இருக்கு, அவரவர் கையில இருக்கு. நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்கின்ற அறிவு திறன் எனக்கு இருக்கிறது. எதை கடைபிடிக்க வேண்டும், எதை கடைபிடிக்க கூடாது என்கின்ற திறன், தகுதி எனக்கு இருக்கிறது. ஏன் அதை நாம் பயன்படுத்தவில்லை? அப்ப இந்த மனம் என்கின்ற தன்மை எங்கிருந்து உதயமாகிறது என்றால் பழைய பழக்கத்தில் இருந்து உதயமாகிறது. இந்த பழைய பழக்கம் எப்படி நமக்குள் வந்தது என்றால் தொன்று தொட்டு வந்த பழக்கமாக இந்த சமுதாயத்தில் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர். அப்ப இந்த நிலை எங்கிருந்து நமக்கு வருகிறது? ஆறாவது அறிவு நமக்குள் இருக்கிறதே. அப்ப ஏன் அப்ப ஒருத்தரை பார்த்து ஒருத்தர்? அப்ப பிறர் மனம் தூண்டுதலா அல்லது சூழ்நிலையா? இப்படி எல்லாவற்றையும் விளக்கி விட்டார். அப்ப நாம என்ன செய்யணும் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு சிறிய சிந்தனையை நமக்குள் உதயமாக்கி கொள்ள வேண்டும். நமக்கு அகத்தாய்வுல தெளிவா கொடுத்துட்டார். அதுதான் எண்ணம் ஆராய்தல். அப்ப எண்ணம் ஆராய்தல், எண்ணம் எழுவதற்குண்டான காரணங்கள் எல்லாம் சொல்லிவிட்டார். அப்ப பிறர் மனம் தூண்டுதல், சூழ்நிலை, பழக்கம் அப்படின்னு எல்லாத்தையும் அந்த குற்றத்தை தூக்கி அதன் மேலே போட்டோம்னா சரியா சிந்திக்கணும். அப்ப எப்பொழுது நாம் நம்மளுடைய ஆறாவது அறிவை பயன்படுத்த முயற்சிக்கிறோமோ, எப்பொழுது நாம் நம்மளுடைய ஆறாவது அறிவை தன்னை அறிவதற்கும் இந்த சமுதாய நலனுக்காகவும் இயற்கையை உணர்வதற்காகவும், அறிந்து படித்து கற்றுக்கொள்வதற்கு சொல்லவில்லை, உணர வேண்டும். அறிந்து தெரிந்து கொள்வது என்பது விஞ்ஞானம், அப்புறம் அது மாதிரி கல்வி, அது வேற. அதுக்கு ஆறாவது அறிவு தேவை. ஆனால் இந்த ஆறாவது அறிவை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் வாழ்க்கை வளத்திற்கு பயன்படுத்த வேண்டும். அப்ப அதை பயன்படுத்தணும்னா தான் நமக்கு என்ன தேவை? அப்ப அதை பயன்படுத்துறதுக்கு அறிவில் விளக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த விளக்கத்திற்கு தடையாக இருப்பது இந்த சமுதாயம், விளக்கத்திற்கு தடையாக இருப்பது என்னுடைய சூழ்நிலை, விளக்கத்திற்கு தடையாக இருப்பது என்னை சுற்றி இருக்கக்கூடிய பிறர் மனம் அப்படின்னு சொல்வதை எல்லாம் நாம் தவறு, நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நம்மை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எப்படி ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? அப்ப பிறரால் தான் நான் தப்பு செய்யறேன் நான் என்னைக்கு நினைக்கிறேனோ அப்ப தவறு என்னிடத்தில் என்னுடைய அறியாமை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னை திரித்து கொள்ளக்கூடிய தகுதி எனக்குத்தான் இருக்குதே தவிர, ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் நல்ல வளங்கள் நிறைய இருக்கிறது, இந்த இயற்கை வளங்கள் அத்தனை இருக்கிறது. அப்ப அதை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாரிடத்தில் இருக்கிறது? என்னிடத்தில் இருக்கிறது. அப்ப குறை சொல்கிறேன் என்றால் குறை என்னிடத்தில் இருக்கிறது. அப்ப அந்த குறை ஏன் வருகிறது? இந்த இடத்துலதான் நம்ம சிந்திக்க துவங்குகிறோம். எப்படி சிந்தனையை கொண்டு வர வேண்டும்? முதல்ல நாம என்ன செய்யணும்? அப்ப அறிவை பயன்படுத்த வேண்டும். இவ்வளவு நாள் மனதால் அப்ப மனம் என்றால் என்ன? ஒரு சின்ன தொகுப்பு மட்டும் பார்க்கலாம். மனம் புலன்வயப்பட்ட நிலையில், மயங்கிய நிலையில், மானா நிலையில், நாம் திரும்பி திரும்பி ஒரு விஷயத்தை பழக்கத்திற்காக, அடிமைத்தனத்திற்காக, அல்லது விருப்பத்திற்காக, அல்லது பற்றின் காரணமாக எந்த ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறோமோ அது மனதின் தன்மை, அறிவின் தன்மை இல்லை. அப்ப அறிவின் தன்மையாக இருந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தா
தேவை என்றால் பயன்படுத்துவோம், அளவு முறை கடைபிடிப்போம். அப்ப எப்ப நான் அளவு முறை கடைபிடிக்கிறேனோ அப்ப நான் எந்த தகுதியில் இருக்கிறேன்? அறிவு நிலையில் இருக்கிறேன். எனக்கு நான் தான் மார்க் போடணும். என்னுடைய தகுதியை நான் தான் உயர்த்தி கொள்ளவும் வேண்டும், உணர்ந்து கொள்ளவும் வேண்டும். அப்ப நான் இதை எப்படி பிறரை குறை சொல்ல முடியும்? அப்ப என்னால் ஒருத்தர் நன்மை அடைகிறார், அவரால் நானும் நன்மை அடைகிறேன், இந்த சமுதாயம் நன்மை அடைகிறது என்றால் நான் அறிவு நிலையில் இருக்கிறேன் என்பதை நாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சான்று. அந்த பாடம் தான் நமக்கு வேதாத்திரியம். அப்ப பதிவுகள் மாற பழக்கம் மாறும். எந்த பதிவுகள் மாறணும்? தேவையற்ற பதிவுகளை மாற்றணும். எது தேவையற்ற பதிவு? 6 தீய குணங்கள் நம் மனதில் எழுந்தால் தேவையற்ற பதிவு. அப்ப அந்த பதிவுகளை ஒவ்வொன்றாக மாற்றணும் அப்படின்னா சிரமம். அப்ப அந்த பதிவுகள் எழுச்சி பெறாமல் இருக்கணும் அப்படின்னா மேல் பதிவாக நல்ல விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிக்கணும், நல்ல விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கணும், நல்ல விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்வது மட்டும் இல்லாமல் அதை பழக்கப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் நாம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுக்கக்கூடிய விஷயம். இதற்கு தடையாக இருப்பதெல்லாம் எது? எனக்கு தெரியுதுங்க, வேதாத்திரியம் நல்லா நம்ம படிச்சாச்சு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாச்சு. இருந்தாலும் நான் ஒரு தவறை இழைத்து விட்டு அதுக்கப்புறம் தான் உணர்கிறேன், ஐயோ தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு. அப்ப அந்த தவறு வருவதற்கு காரணம் என்ன? அறிவால் விளக்கங்கள் பெற்றாச்சு, வேதாத்திரியம் பயின்றாச்சு, நல்ல துரியதவம் துரியாதீத தவம் வரைக்கும் நல்ல சிந்தனையோடு செஞ்சாச்சு. இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் எனக்கு பழக்கத்திற்கு நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால் தப்பு யார்கிட்ட இருக்கும்? அந்த ஆராய்ச்சிக்கு போகணும். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல பெற்ற விளக்கத்தை பழக்கமாக்க தவறி இருக்கோன்னு யோசிச்சிருக்கணும். அப்ப என்னதுங்க பழக்கம்? பழக்கம் பழக்கம் எதை பழக்கப்படுத்துதல்? இப்ப கொஞ்சம் சிந்திப்போமா? இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. அப்ப நம்ம எங்கேருந்து கொண்டு வரணும்? இந்த பஞ்சபூதத்துடைய சிந்தனை, நான் யார் தத்துவம், அதுல தெளிவு இருக்கணும். அப்ப பஞ்சபூதத்தால் ஆனது, பஞ்சபூதத்தினுடைய கலவைதான் நாம. அப்ப இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? ரசாயனம் இருக்கிறது, மின்சாரம் இருக்கிறது. இந்த ரெண்டும் இல்லாம முடியுமா? அப்ப இந்த இரண்டும் நமக்குள்ள நிறைய இருக்கிறது. அப்ப பஞ்சபூதத்தினுடைய சரி விகிதாச்சாரத்தினுடைய இயக்கத்தில் தான் இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப பஞ்சபூதத்தினுடைய தன்மாற்றத்திற்கு ஒத்தாற் போல அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற தன்மையை உணர்வதற்கு புலன்கள் இருக்கிறது, ஞானேந்திரியம் இருக்கிறது. கர்மேந்திரியங்கள் நம்முடைய கட்டளை, மனமிடக்கூடிய கட்டளையை செய்வதற்கு கர்மேந்திரியங்கள் இருக்கிறது. அப்ப பஞ்சபூதத்தினுடைய இயக்கத்தில் மூலமாக இருப்பது உயிர். உயிருடைய இயக்கத்தில் இருந்து வெளிப்படுவது காந்தம். பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர இருக்கக்கூடியது வான்காந்தம். அதே இது சிற்றுயிராக இருக்கக்கூடிய இந்த உடலுக்குள் இயங்கிக் கொண்டிருப்பது ஜீவகாந்தம். அப்ப இந்த உயிர்தான் பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. இந்த உயிரில் உள் அடக்கமாக இருப்பது அந்த பேரறிவு என்று சொல்லக்கூடிய 6வது நிலை அறிவாக, உணர்த்தக்கூடிய அறிவாக, உணரும் அறிவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைதான் என்னது? பேரறிவு. அப்ப அந்த பேரறிவு எதற்குள் இருக்கிறது? உயிருக்குள் அடக்கமாக இருக்கிறது. அப்ப ஜீவகாந்தத்தில் தான் எல்லாம் பதிகிறது. அப்ப ஜீவகாந்தத்தில் பதிகிறது என்றால் பதிவதற்கு உண்டான மின்சார ஆற்றல் அந்த ஜீவகாந்தத்தில் இருக்க வேண்டும். அதற்கு அந்த மின்சார இயக்கமாக இருக்கக்கூடியது உயிர். அப்ப அந்த உயிர் இயக்கத்தில் காந்தம் உற்பத்தி ஆகிறது. காந்தம் எதன் மூலமாக செலவாகிறது? ஞானேந்திரியங்கள் 5 மூலமாகவும் கர்மேந்திரியங்கள் 5 மூலமாகவும் செலவாகிறது. அப்ப அந்த பதிவுகள் பற்றி உங்களுக்கு தெரியும். இப்ப லேசா காந்தத்தை தொட்டவுடனே உங்களுக்கு விஷயம் புரியும். எப்படி? காந்தத்தினுடைய தன்மைகள் என்ன? விரல்கள்ல பதிதல், அதாவது கர்மேந்திரியங்கள் பதிவு. அதுக்கப்புறம் மூளை செல்கள்ல ஞானேந்திரியங்கள் பதிவு. அதுக்கப்புறம் மூளை செல்கள்ல பதிவு. அதுக்கப்புறம் உயிர் துகள்கள்ல பதிவு. அதுக்கப்புறம்
காந்தத்தில் பதிவு, அதுக்கப்புறம் வித்தில் பதிவு, அதான் உயிர் துகள்கள் பதிவு, வித்தில் பதிவு. அப்ப ஜீவகாந்தத்தில் கரைந்து அது இருப்பாகி விடுகிறது. எப்ப ஜீவகாந்தத்தில் கரைகிறதோ அது எங்கேயும் பதிவாகிறது, வான்காந்தத்திலும் பதிவாகி விடுகிறது. அப்ப இத்தனை இடத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் தானாகவே பதிவாகிறது. அப்ப இதுதான் என்னது, இயற்கை, இயற்கையின் நியதி. அப்ப இங்க பழக்கத்திற்கு அடிமையானது என்னுடைய புலன்களா, இல்லை என்னை தூண்டி விடுபவருடைய தன்மையா? யோசிச்சு பார்த்தா பிறர் மனம் தூண்டுதலினால் நான் தாக்கப்பட்டால் அதற்கு காரணம் என் புலன் மயக்கத்தில் இருப்பதனால், பிறர் தூண்டுவதால் நான் அதில் வீழ்கிறேன். இந்த தெளிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா வேதாத்திரியத்தின் மூலமாக நாம் எடுக்கின்ற இந்த விளக்கங்களை பழக்கங்களாக மாற்றிவிடுவோம். ஆனா விளக்கத்தை பெறும் பொழுது நாம் பெறுகின்ற நிறைவும் ஆனந்தத்தையும் பழக்கத்திற்கு எடுக்கக்கூடிய முயற்சியில் நாம் எங்கேயோ ஒரு இடத்தில் குறைபாடு இருப்பதினால் நாம் என்ன சொல்றோம், விதியை பழியாக போடுகிறோம். விதி, நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். வாழ்க்கையில துன்பப்படுதல் அப்படிங்கிறது வேற விஷயம், அது ஒரு சப்ஜெக்டா நான் தனியா சொல்றேன். ஆனால் மேற்கொண்டு பழி செய்யாமல் இருக்கக்கூடிய தகுதி யாரிடத்தில் இருக்கிறது? நம்மிடத்தில் இருக்கிறது. அப்ப முன்னோர் செய்த பாவத்தின் விளைவு நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம் என்றால் அந்த பாவத்திற்கு சம்பளமாக நாம் சில துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அந்த துன்பங்களை அனுபவிக்க நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய கரைகள் நீங்குகிறது. அதனால் துன்பம் தந்தவரை மேல் பழி சுமத்தாமல் அவரை வாழ்த்த வேண்டும் என்று நமது மகரிஷி சொல்லிக் கொடுத்திருக்கிறார், வள்ளுவர் சொன்னதை போல. அப்ப பதிவு எங்கே மாற்றம் பெற வேண்டும் அப்படின்னா, விளக்கத்தின்படி புலன்கள் மூலமாக, நம்மளுடைய 5 புலன்கள் ஞானேந்திரியங்கள் மூலமாகவும் சரி, கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் சரி எடுக்கக்கூடிய பதிவுகளை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப அன்னமயம், மனோமயம், பிராணமயம், ஆனந்தமயம், இந்த நிலையில் எல்லா விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், இந்த நிலையில் மனதினுடைய தன்மைகளை கொண்டு வர வேண்டும். இதற்கும் உடற்பயிற்சிக்கும் தொடர்பு உண்டு, அதையும் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இது ஓரளவுக்கு பிடிச்சுக்கிட்டீங்க. அடுத்தது என்ன தடை? இது புலனின் பழக்கத்தை மாற்றுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய சிந்தனை. அடுத்தது குணத்தால் நமக்குள் ஏற்படுகின்ற அச்சம். அச்சத்தால் நமக்குள் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இந்த அச்சத்தால் ஏற்படுகின்ற தாழ்வு மனப்பான்மையை மறைப்பதற்காக நாம் எடுக்கின்ற சில பொய், தவிர்க்கின்ற சில சூழ்நிலை, அதனால் வருகின்ற சினம், அதனால் வருகின்ற சில செயல்பாடுகள், அதன் விளைவால் வரக்கூடிய கவலை. அப்ப இதுக்கெல்லாம் மூலம் என்னன்னு பார்த்தா அச்சம். இந்த அச்சம் ஏன் வருகிறது என்றால், அச்சத்தை கண்டு நாம் பயந்து ஒடுங்குகிறோமே தவிர அச்சம் ஏன் வருகிறது என்பதை ஆராய்ச்சி செய்ய மாட்டேங்கிறோம். அச்சத்தை கண்டு அச்சத்தின் நிழலில் நாம் மறைந்து கொள்கிறோம். அதுதான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது வரக்கூடாது. ஏன் இந்த அச்சம் வருகிறது, எதற்காக இந்த அச்சம் வருகிறது, என்ன இல்லை என்னிடத்தில் அப்படின்னு அந்த அச்சத்தை வெளியே கொண்டு வருவதற்கு உண்டான தகுதி. ஏன் அந்த அச்சம் வருகிறது? தாழ்வு மனப்பான்மையினால் வருகிறதா? அந்த தாழ்வு மனப்பான்மை ஏன் வருகிறது? நாம் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதனால் வருகின்ற தாழ்வு மனப்பான்மை. அதனால் அச்சம். பிறரோடு பார்த்து நாம், அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அறியாமை. மகர்ஷி ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அப்ப அறியாமை எங்கு இருக்கிறதோ அங்கு அச்சம் தலை தூங்கி இருக்கும். அப்ப அறியாமை நாம் விளக்க வேண்டும். அறியாமை என்னும் இருளை நாம் என்ன செய்யணும்? நீக்க வேண்டும். அப்ப அறியாமையை ஆராய்ச்சியின் மூலமாக நீக்க வேண்டும். எப்பவுமே நேர்மறையாக சிந்தியுங்கள் 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 சிந்திப்பது கரெக்டு. ஆனால் எதிர்மறை சிந்தனையை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு முள் இருக்கு. அந்த முள்ளை பார்ப்பதற்கும் முள்ளை எடுத்து கையில் அமுக்குவதற்கும் உள்ள வித்தியாசம்தான்.
பார்ப்பதில் தவறில்லை. ஐயோ முள்ளா, நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன்னு சொல்வது. அதே முள்ளை எடுத்து அமுக்கி கைகளில் பிடித்தால் அது துன்பத்தை தான் கொடுக்கும். அப்ப அச்சமும் அதே போல, நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றதும் அதே போல. நெகட்டிவ் தாட்ஸை எடுத்து நம்முடையதாக்கி கொள்ளக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எதை கொண்டு ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? நேர்மறை சிந்தனையோடு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஏன் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்தது, எதற்காக வந்தது, அதை போக்குவதற்குண்டான வழி என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப இதற்கு என்ன வேண்டும்? தன்னம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கை எப்படி வளரும்? தன்னை நம்பினால் வளரும். தன்னை எப்படி நம்ப முடியும்? தன்னை அறிதல் வேண்டும். தன்னை அறிதல்கிறது என்ன? இந்த மனித பிறப்புக்கு இருக்கக்கூடிய ஆற்றலையும் மனித பிறப்பில் இருக்கக்கூடிய அறிவாட்சி திறனையும் நாம் உணர உணர நாம் என்ன செய்யலாம்? தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? 5 புலன்கள் மூலமாக. எந்த 5 புலன்கள்? ஞானேந்திரியங்கள் மூலமாக நாம் பார்ப்பது, பேசுவது, கேட்பது, நுகர்வது, தொடுவதை எச்சரிக்கையாக. அதனாலதான் மகரிஷி 5 அளவு முறை சொல்லியிருப்பார். அது பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. அப்ப அறிதல் என்பது இதெல்லாம் ஆகாமியத்துல வரக்கூடிய விஷயங்கள். எதையெல்லாம் நாம் அறிவுபூர்வமாக அறிந்து கொள்கிறோமோ அதை பூராத்தையும் நாம் என்ன செய்யணும்? உணர்வதற்குண்டான முயற்சிக்குள் இறங்க வேண்டும். தவம் செஞ்சாச்சு, தவம் செஞ்சுட்டா தானா எல்லாம் உணரணும் அப்படின்ற எண்ணத்தில் நாம் இருந்தோமையானால் விடை நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தவம் செய்வது நம்மை பக்குவப்படுத்துவதற்காக. பக்குவப்பட்ட நிலையில் இருந்து நாம் ஒரு பழக்கத்தை, தொடர் பழக்கத்தை, தினமும் அதே பழக்கத்தை மீண்டும் 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 கொடுக்க 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 எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அது தானாக மாறும், பழக்கமாக மாறும். அப்ப நம்ம விளக்கத்தை பெற்றவர்கள் இந்த புலன் மயக்கத்தினால் மீண்டும் நாம் அந்த புலன் மயக்க கட்டுப்பாட்டில் செயல்படும் பொழுது பெற்ற விளக்கங்களை பழக்கப்படுத்துவதற்குண்டான முயற்சிக்குள் போகாததினால்தான் தோல்விக்கு வருகிறோம். அப்ப நாம என்ன செய்யணும்? பெற்ற விளக்கங்களை ஆகாமிய கர்மத்தில் பயிற்சியாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்ப ஞானேந்திரியங்கள் மூலமாக அறிந்து கொள்ளுதல் மட்டுமல்லாமல், உணர்ந்து கொள்ளுதல் மட்டுமல்லாமல், அதை பழக்கப்படுத்துவதற்குண்டான முயற்சியை தினமும் செய்ய வேண்டும். அப்பனாதான் நமக்கு அது பழக்கப்பதிவாக, மேல்பதிவாக மாறும். இல்லாட்டி மாறுவதற்கு வாய்ப்பில்லை. அப்ப 5 புலன்கள் ஞானேந்திரியங்கள், 5 புலன்கள் கர்மேந்திரியங்கள் மூலமாகத்தான் இந்த உடலுக்குள் பதிவுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது. அதற்கு காரணம் மீடியாவாக இருக்கிறது காந்தம். சரியா? ஜீவகாந்தம். ஸோ இதுல வச்சுக்கணும். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நாம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். நெகட்டிவா இருக்குதா? அப்சர்வ் பண்ணுங்க. நெகட்டிவை கண்டு பயந்து ஓடக்கூடாது. ஐயோ ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா நம்ம சிந்திக்கவே மாட்டோம். அப்ப நெகட்டிவ் என்ன, அதை கண்டு அச்சப்படாமல் எதிர்மறை சின்னத்தை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு வாங்க. அந்த சிந்தனையை ஆராய்ச்சிக்குள் எடுத்து அதற்கப்புறம் அதை பாசிட்டிவாக எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு கொண்டு வாங்க. ஸோ அப்சர்வ் த நெகட்டிவ் அண்ட் ட்ரை டு, அதிலிருந்து நாம் என்ன பண்ணும்? நீக்குவதற்கு உண்டான ஒரு இருளை போக்க வேண்டும் என்றால் எதை ஏற்ற வேண்டும்? விளக்கை ஏற்ற வேண்டும். அதனாலதான் மகரிஷி அந்த போட்டோல நமக்கு அந்த விளக்கு, அறிவு ஒளியை ஏற்றுவதை போல. அப்ப அறிவை நீங்க உயர்த்த 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 அது உள்ளிருந்து கொடுக்கின்ற, வெளியிலிருந்து எடுக்கின்ற விளக்கங்கள் ஒன்று. அந்த அறிவின் தன்மையை உயர்த்த உயர்த்த அதுவே உள் ஒளியாக நம்முடைய பழக்கங்களை மாற்றுவதற்கு துணை புரியும். அப்ப புலன்கள் 5 + 5. சரி, இது பிராக்டிகல்ஸ். இன்னொன்னு என்ன? ரசாயன மாற்றம், உணவில் ஒழுங்கு. ரசாயன மாற்றம் ஏற்பட்டாலும் எண்ணத்தில் மாற்றம் ஏற்படும். அச்ச எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தாழ்வு மனப்பான்மை எண்ணங்களும் கூடினாலும் ரசாயனத்தில் மாற்றம் ஏற்படும். ஸோ இந்த ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. அதனாலதான் மகரிஷி என்ன பண்ணாரு? 5 அளவு முறை வைச்சார். அந்த 5 அளவு முறைன்னு சொல்றதை காட்டிலும் ஒரு மாற்று சிந்தனைக்காக எடுத்து பார்த்தோமையானால் உணவு, உழைப்பு, உறவு, உறக்கம், இந்த 4 அளவு முறை சரியாக இருந்தால் எண்ணம் என்கின்றது சீராகிவிடும். அதான உண்மை. அப்ப முதல்ல தலையாயாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா உணவு தான்.
அப்ப உணவு 7 தாதுக்களாக ரசாயனங்களாக மாறுகிறது. அப்ப முதல் ரசாயனத்தை எங்க சரி செய்யணும்? உணவுல சரி செய்யணும். உணவுல சரி செய்தோமையானால் அதற்கு ஒத்த உழைப்பு மூலமாக இந்த உடலில் இருக்கக்கூடிய மின்சார இயக்கங்களை சரி செய்ய வேண்டும். அதற்கு அப்புறம் ஓய்வு. அப்ப அதற்கு அப்புறம் உழைப்பு, உறக்கம், உறவு. இந்த ரெண்டும் சரியா போச்சுன்னா, ஓய்வும் சரியாயிருச்சுன்னா, உறவு என்கின்ற ஒரு தாம்பத்தியம் என்பது புனிதமானதாக மாறிவிடும். அப்ப அதில் அளவு முறை சரியாகும். அப்ப எதை சரி செய்யணும்? உணவை சரி செய்ய வேண்டும். இந்த 4ம் சரியாகிவிட்டால் எண்ணங்கள் சரியா. ஏன்னா எண்ணம் எதிலிருந்து பிறக்கிறது? பதிவிலிருந்து பிறக்கிறது. பதிவுக்கு எதில் இருக்கிறது? காந்தத்தில் பதிவாக. காந்தம் எதிலிருந்து பிறக்கிறது? உயிர் துகள். அப்ப எண்ணமும் ஒரு வகையில் இயற்கையின் எழுச்சிதான். அப்ப எண்ணத்தை ஒரு தெய்வத்தோடு ஒப்பிடலாமா? சிந்தித்து பார்ப்போமா? சரி. அப்ப நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய தன்மை தெய்வத்தன்மையாக, அன்பும் கருணையும் கொண்ட தன்மையாக நம்மளுடைய பதிவுகளை எல்லாம் மாற்றிட்டோம்னா உள்ளேந்து எழுகின்ற எண்ணம் அந்த தன்மையாகத்தானே இருக்கும். அப்ப அந்த தன்மையுடைய அன்பும் கருணையும் உள்ள தன்மை, அறமும் ஓங்க வேண்டும் என்ற தன்மை வளர வேண்டும் என்றால் விளக்கங்களை பெற்றால் மட்டும் பார்த்தாது, சொல்லிக் கொடுத்தபடி சில விளக்கங்களை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான அளவு முறைகளையும் நாம் என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். இதை கடைபிடிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு சில வழிமுறைகள் சரியாக வந்துவிடும். அப்ப செயற்கை துன்பம், அதை பத்தி நம்ம அந்த மயக்கம் அதை பார்த்துட்டோம். அப்ப இறைநிலையின் தன்மாற்றங்கள் நம்ம முதலே பார்த்துட்டோம். பஞ்சபூதங்கள் மூலமாக வந்தது என்ன பார்த்துட்டோம். மகரிஷி சொல்றார் பாருங்க, மனித மாண்பு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றார். மனிதனுடைய சிறப்பை நாம என்ன பண்ணணும்? உணர வேண்டும். மனித மாண்பு, மனித உயர்வு 2 சொல்றார். அதுல நம்ம சிறப்பா பார்க்கக்கூடிய ஒரு பாடல் என்னன்னா, மனிதனின் உயர்வு அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, உயிர்களுக்கு வெப்ப தட்ப ஏற்றம் காண்மம் உணர்ச்சிகள் பொதுவாகும். யாருக்கு? உயிர்களுக்கு, எல்லா உயிர்களுக்கும். தட்ப வெப்பம், வெப்ப தட்பம், ஏற்றம், காமம், உணர்ச்சிகள் பொதுவாகும். இவற்றை தீர்க்க உயிர்களெல்லாம் உணர்ச்சி, சூழ்நிலை, பழக்கம் ஒக்க தம் முயற்சியினை பயன்படுத்தும். நல்லா பார்த்துக்க. உயிரினங்கள் உயிர்களிலே பிற உயிரின் உணர்ச்சியை இங்கதான் நம்ம சிந்திக்கணும். உயிர்களிலே பிற உயிரின் உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து ஒத்து உதவும் பேராற்றல் பெற்றது உயிரினம் மனிதன் என்னும் உயர்ந்த தோற்றம். உண்மையினை உணர்ந்து ஒழுகுதல் உயர் அறமாம். அப்ப இந்த உண்மையை உணர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? தவம் ஏற்றம். தவம் ஏற்றும் போது என்ன நடக்குது? உயிரை உணரக்கூடிய தன்மை. அப்ப இந்த உயிரை உணரக்கூடிய தன்மை உயிர்களில் எந்த உயிருக்கு கிடைத்திருக்கிறது? மனித உயிருக்கு. அதான் மனிதனின் உயர்வு என்று 1965 அந்த கவி எழுதியிருக்கார். அப்ப நம்மளுடைய உயர்வை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனித பிறப்பினுடைய உயர்வை நாம் உணர்ந்துட்டோம்னா நாம ஆகாமியத்துல செய்ய வேண்டிய பழக்கங்களை பதிவுகளாக நாமே என்ன செஞ்சிருவோம்? நடைமுறைக்கு கொண்டு வந்துருவோம். அதை உணர்வதற்கு நமக்கு போதிய அவகாசமோ போதிய நேரமோ அல்லது போதிய சூழ்நிலையோ நமக்கு இல்லாததுனாலதான் மயக்கத்தில் நாம் என்ன செய்யறோம்? மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நிலையில் பார்க்கும் பொழுது ஜீவனில் நமக்கு ஏற்படுகின்ற பதிவுகள், தொன்று தொட்டு வந்த பதிவுகள், இனி சஞ்சித கர்மம், பெற்றோருடைய குறை, பெற்றோர்களால் என் பெற்றோர்கள் செய்த பாவம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா மகரிஷி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், தந்தை தாய் இருயுயிர் ஒன்று சேர்ந்து தழைத்தோர் உடலாகி உலகிற்கு வந்தோம். அந்த உயிரின் விடை உணர்வுகள், அதாவது அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சுன்னு சொல்லியிருக்கார். அப்ப இந்த இப்பிறவியில் முன்வினைகள், தேவையற்ற வினைகளை அறுத்து மெய்ப்பொருளை உணர்வதற்கு வந்த ஒரு பேருதவி குருபிரான் வேதாத்ரி மகரிஷி. அப்ப நமக்கு அப்படி ஒரு குரு கிடைத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தேவையற்ற பதிவுகள், வினைகளை பற்றி நாம ஏன் சிந்திக்கணும்? இந்த இப்பிறவியில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு குருபிரானுடைய அந்த சூக்குமத்தை நம்மோடு இணைத்து கொண்டு ஆகாமியத்தில் புதிய மேல் பதிவுகளை நாம் செய்தோமையானால் பழைய பதிவுகள் எழுச்சியாகி வெளியே வருமா? வராது.
சரி, இதனுடைய தொடராக முடிக்க போற நேரத்துல ஒரு சில கருத்துக்களை அதோட சேர்த்து சொல்லும். அப்ப அந்த அந்த சிறப்பு யார்கிட்ட இருக்கு? மனித பிறப்புக்கு தான் இருக்கு. எந்த ஒரு விலங்கினத்திற்கும் இந்த சிறப்பு இருக்கா? இல்லை. மேல்பதிவின் மூலமாக தன்னை திருத்தி அமைத்துக் கொண்டு ஒரு 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 யானை பசுவாக மாற முடியுமா? ஒரு மயில் கழுகாக மாற முடியுமா? அப்படி மாறவே முடியாது. ஆனால் மனிதன் மாமனிதனாக, இறைத்தன்மை உடையவனாக, எல்லோரும் போற்றக்கூடியவனாக உயர முடியும் என்பது வாழ்ந்து காட்டிய ஞானிகள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய 3 இருக்கிறது, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த 3மே சேர்ந்ததுதான் இந்த உடல் என்பதை நாம் தெரிந்து கொண்டு ஆகாமியத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கத்தின் மூலமாக கொண்டு வர வேண்டும். இப்ப என்ன செய்யணும்? அது ஒரு கவி சொல்றார் பாருங்க. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். கன்ஃபார்ம் பண்றாருங்க. இதெல்லாம் பதிவுகள் தான். நாம என்ன செய்யணும்? தவம் செய்யறோம்னா அங்க ஒரு பதிவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏதோ கண்ணை மூடி தவம் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. அது ஒரு பதிவாக, பதிவு தான் பழக்கமாக மாறும். கண்ணை மூடுனாலே அந்த பழக்கம் உங்களுக்கு அந்த தன்மைக்கு வரணும். சாதாரணமாக நாம் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது கூட அந்த பதிவின் பழக்கம் என்ன, ஒரு காட்டுல நீங்க நடந்து போறீங்க, இல்ல புதுசா ஒரு பகுதிக்கு போறீங்க, புல்தரையா இருக்கு, தினமும் அந்த அந்த பாதையில நம்ம நடந்து போக போக அங்க ஒரு பாதை உருவாகும், ஒத்தையடி பாதை மாதிரி உருவாகிரும். அதே போலதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ரசாயனம், இந்த ரசாயனத்தை கடத்தி செல்லக்கூடிய அந்த ஒரு பகுதி தான் நமக்கு இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், தசை மண்டலம், இதெல்லாம் இருக்கு. அதனாலதான் உடற்பயிற்சி, அதை பத்தி நம்ம முடிக்க போகும்போது பார்க்கிறோம். அப்ப ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அப்ப பழகணும். எதுல கொண்டு? அகதவத்தின் மூலமாக, தவத்தின் மூலமாக உயிரை உணர்ந்து 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 பழகி நம்ம தவம் செய்யணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? இந்த உயிர் தவம் செய்ய தனக்கு வான்காந்தத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பூரா நமக்கு என்ன ஆகும்? இங்க வந்து சேரும். அப்ப சேரும் பொழுது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய நல்ல பதிவுகள் செயலுக்கு வரும். அது எப்படிங்கிற சயின்ஸையும் நம்ம பார்க்க போறோம். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும். கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. எதுல நிலைக்கும் சொல்றாரு? அறிவு எதுல இருக்கு? உயிரின் மையத்தில் இருக்கு. அப்ப உயிரில் போய் நிலைக்கும். அப்ப அந்த உயிரில் ஒரு சந்தனக்கட்டையை உரைத்தால் சந்தன வாசம் தான் வரும். ஒரு உயிரில் ஏற்படுகின்ற பதிவின் மூலமாக, அந்த பதிவின் மூலமாக வெளிவருகின்ற ஜீவகாந்தத்தினுடைய தன்மை என்னவாக இருக்கும்? அந்த உயிரில் என்ன பதிவு இருக்கிறதோ அதான வரும், இல்லையா? அப்ப அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும். தானா நடக்கும். எப்ப இந்த உயிரை நாம் உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்ப அங்க உயிரை நாம் உணர ஆரம்பிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அந்த 6வது அறிவு தான் நமக்கு உணர்த்துகிறது. 5 அறிவு வரைக்கும் 5 புலன்கள் மூலமாக உயிரை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அது மானா நிலை. ஆனா மிருகங்கள் கூட மானா நிலைக்கு போவதில்லை, தேவை என்றால் தான் பயன்படுத்துகிறது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப நாம உயிரை உயிரை உணர்வதற்கு துணையாக இருப்பது எது? அந்த 6வது அறிவு தான், பேரறிவு தான். அப்ப அறிவினிலே நிலைத்து விடும். அப்ப எந்த அறிவில் அந்த தன்மை நிலைத்திருக்கிறதோ, அந்த அறிவின் மூலமாக உற்பத்தியாகின்ற ஜீவகாந்தத்திலிருந்து வரக்கூடிய தன்மை என்னவாக இருக்கும்? அன்பும் கருணையும் அறமும் நிறைந்ததாக இருக்கும். நற்பண்புகள் புலன்களுக்கு அமைந்து போகும். எங்க வந்து அமையும் சொல்றாரு பாருங்க. அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம். புலன்களுக்கு அமைந்து விடும். எல்லா புலனும் சேர்த்தார். ஞானேந்திரியமும் சரி, கர்மேந்திரியமும் சரி அமைந்தவன். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும், கருவிடத்தேனா இருப்பிடத்தில், என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடையது இதே தவமாம். அப்ப தவத்தை நாம சிறப்பா செஞ்சிட்டோம்னாலே, சிறப்பானா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு 1 hour இருந்து நீங்க 2 நிமிஷம் செஞ்சாலும் உங்க உயிரை உணர்ந்து தவம் செய்யுங்க. அது பிராக்டிக்கலுக்கு என்ன செய்யணுங்கிறதை நம்ம பார்ப்போம். உயிரை உணர்ந்து தவம் செய்யுங்க, சரியா வரும். அதுக்கப்புறம் சொல்றார், அக தவம் புற தவம் என. தவம் என்பது உள் புறம் என்று 2 உண்டு. அது தலைப்பு வந்து அகதவம் புறதவம், 1455.
தவம் என்பது உள் புறம் என்று இரண்டு உண்டு. அகத்தவம் உள்ளாம், தழைக்கும் அறம் புறதவமாம். பாருங்க, புறதவம் என்னன்னு எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? விளக்கம் ரொம்ப அருமையான விளக்கம். தவம் என்பது உள்புறம், உள்ளே ஏற்றுவது, உள்ளே ஒரு தவம், புறம் என்று இரண்டு உண்டு. அகதவம்னா என்னன்னு சொல்றாரு? நாம இப்ப ஏற்றி கொண்டு இருக்கக்கூடிய அகதவம். இந்த அகதவம் சிறப்பாக செய்தால் அதிலிருந்து தழைக்கக்கூடியது எது என்றால் அறம். அந்த அறம் தழைக்கும் போது நாம புறத்தே செய்கின்ற ஒவ்வொரு எண்ணம், சொல்லு, செயலுமே தவமாக மாறிவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீர்மையாக, நேர்மையாக, எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியதாக மாறிவிடும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் பயிற்சியில நாம செய்யணும். அப்படின்னா என்னெல்லாம் பயிற்சி செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சில கவிகள்ல கொடுக்கிறார். 1487 இது எப்ப எழுதியிருக்காரு? 83 எழுதுறாரு. அதற்கு ஒட்டி ஒரு விஷயத்த முன்னாடி ஒரு 1488 அறிவோடு விழிப்பாயிரு அப்படின்னு சொல்லி 1956 ஒரு கவி எழுதுறாரு. ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு, அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சி நின்றிடு அகண்டாகார நிலையினில் வென்றிடுவாய் புலன் ஐந்தையும் வெற்றியே. என்ன சொல்றார் பாருங்க? அறிவோடு விழிப்பாய் இருக்கணும். ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு. அந்த அறிவுக்குள் இருக்கக்கூடிய, அந்த உயிருக்குள் இருக்கக்கூடிய அறிவாய் நீ இரு. இல்ல அதை கொண்டு வரணுமா? அறிந்து அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடு இரு. விரிந்து அதுக்கப்புறம் ஆராய்ச்சிக்குள்ள போயிடு. ஆராய்ச்சிக்குள்ள போனேன்னா நின்றிடு அகண்டாகார நிலைதனில். மனசு விரிய 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 என்னவாக மாறும்? அது அறிவாக மாறிவிடும். வென்றிடுவாய் புலன் ஐந்தையும். எப்ப மனம் விரிகிறதோ அப்ப அது அறிவாக மாறும் பொழுது இந்த புலன் மயக்கத்திலிருந்து வெளியே வந்துருவோம். இதெல்லாம் தான் பழக்கம். அப்ப எதை பழக்க வேண்டியிருக்கிறது? உயிரை நீங்க பழக்க பழக்க பழக்க, உயிரை பழக்க பழக்க அந்த உயிரில் இருக்கக்கூடிய பதிவுகள் தானாக என்னாகும்? மாற்றம் ஏற்பட்டுவிடும். அப்ப அது எதை செய்யும்? இந்த புலன்களை தன் வசப்படுத்தும். இப்ப அறிவு எங்க நிக்குது? புலன் வசத்துல நிக்குது. அறிவை உணர 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 அந்த அறிவு வசத்திற்கு புலன் வந்துவிடும். அதைத்தான் அதை சொல்றாரு. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். எங்க என்ன சொல்றாரு பாருங்க? அதுக்கு முந்தினதுல பழகிக்கொள்ள, பழக்கம்தான் முக்கியம். ஒரு பதிவை மாற்ற வேண்டும் என்றால் பெற்ற விளக்கத்தை நாம் தினமும் பயிற்சியில் கொண்டு வர வேண்டும். பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம் அங்கே. அப்ப எதைத்தான் நம்ம பழக்கணும்? உயிரை பழக்க பழக்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே என்ன ஆயிடும்? அறிவுத்தன்மைக்கு உயர்ந்து விடும். அப்போ வினைப்பதிவுலாம் உங்களுக்கு தெரியும் என்ன செஞ்சோம்னு. அப்ப அறம் தவம். அப்ப இந்த வினைப்பதிவுல ஒரு விஷயம் சொல்றாரு. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ செய் வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவு உண்டு. இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிவு பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர். எவ்வளவு அருமையான ஒரு பதிவு பாருங்க. அப்ப முன்னோர்கள் செய்த பதிவு ஓகே, வித்தில் இருக்கு. அப்ப இப்ப நாம செய்யக்கூடிய பதிவு எங்க போகும்? அதே வித்துக்கு தான் போகும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆகாமியத்தில் நாம நம்ம பழக்க பதிவுகளை சீரமைத்து கொண்டு, ஒவ்வொன்றாய் சீரமைத்து பழக்கப்பதிவை, பழைய பழிப்பதிவை நாம் என்ன செய்யணும்? அகற்றி வர வேண்டும். அப்ப இந்த தன்மையை நமக்கு கொண்டு வருவதற்குத்தான் நமக்கு வேதாத்திரியம். அப்ப
1800ன்ற ஒரு கவியை நீங்க எடுத்து பாருங்க, அதுல எப்படி பதிகிறது என்பதை சொல்கிறார். அப்ப பழிச்சுமை அகற்று 1620 அப்படிங்கிற ஒரு கவி. அதுல என்ன சொல்றாரு, அதை நம்ம அப்ப பார்த்தோம் இல்லையா, அதுல அதே ஒட்டு ஐயுணர்வின் வயம் ஏற்ற ஆன்மாவின் பழிச்சுமையை மெய் உணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கழித்திடலாம். ஐயுணர்வின் வயம் ஏற்ற ஆன்மாவின் பழிவு. அப்ப இந்த ஆன்மா ஒரு பதிவை பெறுகிறதுனா அந்த ஞானேந்திரியங்கள் மூலமாக ஆன்மாவில் போய் பதிகிறது. கர்மேந்திரியத்தின் மூலமாக செயலுக்கு வருகிறது. ஆனால் கர்மேந்திரியத்திற்கு செயலுக்கு போவதற்கு முன்னால் இந்த ஞானேந்திரியங்கள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் பார்த்தோ கேட்டோ, அதுதான் அந்த 1800 பசு ஒன்றை பார்த்திருக்கின்றோம், அந்த ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும். அப்ப அந்த ஞானேந்திரியங்கள் உணர்வின், அதான் உணர்வுன்னு சொல்றாரு. அப்ப உணர்வின்னா என்ன அர்த்தம்? அப்ப கண், காது, தோல், நாக்கு, மூக்கு, அந்த இது உணர்வின் வயம் ஏற்ற ஆன்மாவின் பழிச்சுமையை மெய் உணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கழித்திடலாம். மெய் உணர்வுன்னா என்ன? ஆறாவது அறிவின் தன்மையை உணர்தல். தெய்வ நிலையுடன் அறிவை சேர்த்து ஒன்றி தவம் பயின்று உய்ய நினைத்தால், அப்ப இந்த 5 புலன் உணர்வாகிய அந்த 5 உணர்வு அறிவையும் தெய்வ நிலையுடன், தெய்வ அறிவோடு சேர்த்து, பேரறிவோடு சேர்த்து தவம் இயற்றி உய்ய நினைத்தால் உலகில் உடனே என் தொடர்பு கொள்வீர். மகர்ஷி கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு, வாங்க உங்களுக்கு அந்த உயிர் மேல் தவம் செய்வதற்குண்டான பழக்கத்தை செய்து கொடுக்கிறேன். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, அளவு முறை தெரிந்தாற்றி பழகி கொண்டால் அமைதி அறிவில் உண்டாகும், ஆராய்ச்சிக்கும் அளவு முறைக்கும் மிக உதவும், அவா அறுத்து ஆதியோடு அறிவினை அதுவே சாலும் அப்படிங்கிறார். அப்ப அளவு முறை மிகவும் முக்கியமான ஒன்று. ஸோ இந்த அடிப்படை தத்துவத்துல நாம என்னென்ன செய்யணும், என்னென்ன மாற்றங்கள் நமக்குள்ள வரணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப உயிரை பழக்குதல், உயிரை எப்படியெல்லாம் பழக்கலாம், இப்ப 2 விதத்துல பார்க்க போறோம். முதல்ல ஆரம்பிக்கும் போது ரசாயனம் பார்த்தோம், மின்சாரம் பார்த்தோம். அதே நிலைதான் மனோ தத்துவ ரீதியாக நாம் நம்மை சரி செய்ய வேண்டும். அப்ப எங்கே நமக்கு வீக் ஆகுதுன்னு பார்த்தோம். சில சமயம் அச்சத்தினால் மனோ தத்துவம் மாறுகிறதுன்னு பார்த்தோம். அச்சம் வருவதற்கு காரணம் என்ன? அறியாமை என்றும் பார்த்தோம். அப்ப இதெல்லாம் நம்ம உடம்புல நிலைத்து இருக்குது அப்படின்னா, நான் தவம் செய்யறேங்க, ஆனா எனக்குள்ள உடம்புல பயம் இருக்கு, ஒரு படபடப்பு இருக்கு அப்படின்னா, நரம்பு ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் ரசாயன மாற்றம் ஏற்படும். அப்ப நாம என்ன பண்ணுவோம், விளக்கங்கள் நமக்கு தெரிஞ்சாலும் சில சமயத்துல நம்மளால கடைபிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப அதற்குத்தான் என்ன சொல்றதுக்காரு, உடற்பயிற்சி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த உடலில் ஏற்படுகின்ற ரசாயன மாற்றங்களையும் ரசாயனத்தை கடத்தியாகவும் இருக்கக்கூடிய எது முக்கியமானது? தசைநார்களும் இந்த நரம்பும். அப்ப மூளை செல்களுக்கு முக்கியமாக கொண்டு செல்லக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் எது எடுக்கிறது? இந்த மின்சாரமும் ரசாயனமும். அப்ப இந்த உடல் ஆரோக்கியமாக இல்லை, நரம்பு வீக்கா இருந்தாலும், நாம தவத்தில் சிறந்து அறிவில் விளக்கங்கள் பெற்றிருந்தாலும் நரம்பு வீக்கா இருந்ததுன்னா அதை நம்ம நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்யறோம்? மீண்டும் மீண்டும் துன்பத்திற்கு ஆளாகிறோம். அப்ப எதை சரி செய்ய வேண்டும்? உடற்பயிற்சியின் மூலமாக, அல்லது உடற்பயிற்சி வயசு தாண்டிடுச்சுங்க செய்ய முடியல அப்படின்னா உடலை மேற்கொண்டு பாழாக்காம இதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அரசியல் அதுதான் சொல்றாங்க, நீங்க என்ன ஒரு மூளைக்கு ஒரு பழக்கத்தை மாத்தணும்னா நரம்பு மூலமாக தான். அப்ப நியூரல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நரம்பு மூலமா. அப்ப இதெல்லாம் எது செய்யுது அப்படின்னா ஆக்னை துரியம். இப்ப இந்த ஆக்னை மூலமாகவும் துரியத்தின் மூலமாக அந்த பாதையை சரி செஞ்சிடலாம். ஆனால் நரம்பு வீக்கா இருந்ததுன்னா அந்த பாதை சரியாக இருந்தாலும் நம்மளால டிரான்ஸ்மிட் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப இந்த நரம்பும் தசைகளும் சரியாக இருக்க வேண்டும், எலும்பும் சரியாக இருக்க வேண்டும் என்றால் எங்கே சரி பண்ணணும்? அளவு முறை சரி பண்ணணும். உணவிலிருந்து, உழைப்பிலிருந்து, உறக்கமும் தாம்பத்தியத்தையும் சரி செய்ய வேண்டும். அப்ப உறவு முறையும் சரி செய், இந்த 4ம் சரியாக இருந்தா தான் நரம்பு தசை நார்கள் சரி. அப்போ உணவை சரி செஞ்சு உடம்புல இருக்கக்கூடிய தசை நார், எலும்பு,
நரம்பு இவைகளை சரி செய்ய. அப்படின்னாதான் இந்த நியூரல் பேசேஜ், நியூரல் பாத் இது சரியாக. அப்ப ரசாயனம் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த பதிவுகளுக்கு முக்கிய வேலை செய்வது இது ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான, ஏன்னா இது நல்லா இருந்தா தான் உயிர் ஓட்டம் நல்லா இருக்கும், காந்த ஓட்டம் சரியா வரும். அப்ப அது சரி செய்ய வேண்டும். அப்ப அதுல இருக்கக்கூடிய அறிவியல், அதனாலதான் சொல்வார் ஷார்ட் சர்க்கியூட், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தில் ஒரு தடை ஏற்பட்டால் அது வலி என்று உணரப்படுகிறது. அதுவே காலத்தால் நீண்டால் நோயாக மாறுகிறது, அது இன்னும் நீண்டால் மரணமாக மாறுகிறது என்று அதை மறைமுகமாக சொல்லியிருப்பார். இன்று விஞ்ஞானம் அதை என்ன சொல்லுகிறது? நியூரல் சர்க்கியூட்ரி அப்படின்னு சொல்லுகிறது, நரம்பியல் மின்சுற்று அப்படின்னு சொல்லுகிறது. அப்ப இந்த நரம்பியலை சரி செய்ய வேண்டும் என்றால் உடற்பயிற்சி முக்கியமாக ஒன்று. உடற்பயிற்சியை நாம் சரியாக செய்ய வேண்டும். சரி, உடற்பயிற்சி செஞ்சாச்சு, உள்ளுக்குள்ள ரசாயனம் கரெக்டா வந்துருச்சு. இந்த ரசாயனத்தை மனோ தத்துவத்திற்கு மாற்ற வேண்டிய மின்சார சக்தியை கொண்டு வருவதற்கு ஆக்னை துரியத்தை நாம் சரி செய்ய வேண்டும். அப்ப ஆக்னை துரியத்தில் நாம் இருந்து சரி செய்வதற்கு என்ன தேவைப்படுகிறது அப்படின்னா, மூச்சினுடைய இயக்கம் சீராக இருக்க வேண்டும். மூச்சை அடக்குதலோ அது கூடாதுன்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. அப்ப மூச்சை சீர் செய்வதற்கு இப்ப நமக்கு இதுலயே உண்டு, நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி, மூச்சை கவனித்தல், இதெல்லாம் சரியா. அப்ப துரியம், அக்னி அண்ட் துரியத்தை மிகவும் சிறப்பாக செய்து பழக வேண்டும். அப்ப இந்த இடத்துல நீங்க இதை செய்யறதுக்கு உட்கார்றேன், ஆனா எனக்கு 5 நிமிஷம் நிக்குது, அப்ப உடம்புல ரசாயன மாற்றம் இருந்தால் தவம் செய்வதில் உங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படும். அப்ப இந்த ரசாயன மாற்றத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் உணவில் ஒழுங்கு கண்டிப்பாக தேவை. என்ன உணவு சாப்பிட போறோங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, எவ்வளவு சாப்பிட போறோம், எப்படி சாப்பிட போறோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப எதையெல்லாம் பழக்கப்படுத்த வேண்டும்? ஒரு உயிரை சரி செய்ய வேண்டும். உயிரை சரி செய்ய வேண்டும் என்றால் ரசாயனத்தை சரி செய்ய வேண்டும். ரசாயனத்தை சரி செய்தால்தான் மின்சாரத்தை சரி செய்ய முடியும். இந்த ரசாயன மின்சாரத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் உணவு சரி செய்ய வேண்டும், உழைப்பை சரி. ஏன்னா நம்மகிட்ட அறிவு இருக்கு, கற்றல் நம்மகிட்ட நிறைய இருக்கு. இன்ஸ்டிங்க்ட், இன்ட்யூஷன், நாலேஜ், பெர்ஸ்பிகாசிட்டி, விஸ்டம், இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம். எது தடையாக இருக்கிறது என்றால் நாம் இயல்பாகவே சரியாக கவனிக்காம இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய உடல் அமைப்பு அல்லது உடலில் கவனம் செலுத்தக்கூடிய அக்கறை, அதன் மேல அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கங்களை நாம் சரியாக பார்ப்பதில்லை. அதற்கு காரணம் இந்த உணவு தான். நமக்கு நல்லா தெரியும் உணவு சரியா சாப்பிடணும், என்ன பண்ணுவோம்? காலம் தாழ்த்தி சாப்பிடுகிறோம். அப்ப உணவு சரியாக எடுக்க வேண்டும், உணவின் அளவு முறை சரியாக இருக்க வேண்டும். ஏன்னா உணவுதான் 7 தாதுக்களாக மாறுகிறது. அப்ப இந்த ரசாயனத்தை சரி செஞ்சிட்டோம்னா உச்சகட்டமாக ஆக்னை துரியம் செய்யும் பொழுது இந்த உடலுக்குள்ளேயே இயல்பாக உற்பத்தியாக வேண்டிய ரசாயனம் நிறைய இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ரசாயனம், செரோட்டினின், மெலோட்டினின், டோபமைன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரசாயனங்கள் அது தானாக உற்பத்தி ஆகும். அப்ப உடலுடைய இயக்கத்திற்கு உண்டான, நரம்பியலுக்கு உண்டான ரசாயனங்கள் உணவின் மூலமாக, உழைப்பின் மூலமாக, உறக்கத்தின் மூலமாக, அந்த உறவுகளின் ஒழுங்குமுறை மூலமாக சரியா இருந்து தவம் இயற்றினால் இங்கே உற்பத்தியாக வேண்டிய ரசாயனங்கள் சரியாக உற்பத்தி ஆகும். பீனியல் கிளாண்ட்ல உற்பத்தி ஆக வேண்டிய ரசாயனங்கள் சரியாக உற்பத்தி ஆகும். இந்த சரியான ரசாயனங்கள் உற்பத்தி ஆகிற பட்சத்தில் விஸ்டம் என்று நாம மகரிஷி எதை சொல்றாரு? முக்காலமும் அறியக்கூடிய தன்மை. நடந்தது, நடக்க போவது, என்ன நடக்க வேண்டும் என்பதை சிந்தித்து தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நன்மையே தரக்கூடிய விஷயங்களை தரக்கூடிய தகுதியும், நடக்கக்கூடியதை நினைக்கக்கூடிய ஆற்றலும், தேவையற்றதை நீக்கிவிட்டு அல்லவை நீக்கி நல்லவை மட்டும் கடைபிடிக்கக்கூடிய தகுதியும், எதிர்பார்ப்புகள் என்கின்ற ஒரு சிறிய விஷத்தை கூட இந்த 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 உடலில் அல்லது இந்த ஆன்மாவில் சேர்க்காமல் வைத்துக் கொள்ளக்கூடிய தகுதியும் எங்க கிடைக்கும்? இந்த உள்ளுக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய ரசாயனங்கள் சரியாக இருந்தால் அது தானாக வந்துவிடும். எல்லாருக்கும் வரும். அப்ப நாம எங்க கொண்டு வரணும்? பட்டினி போடவும் கூடாது,
தேவைக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் செஞ்சுட்டு தவமும் நம்ம செய்யும் போது அந்த உயிர் ஒன்றி 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 தவம் ஏற்ற 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 இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய ரசாயனங்கள் சரியாகும் போது இதனுடைய தன்மாற்றமாகிய மின்சாரம் நம்மளுடைய எண்ணத்தை சீரமைத்து விடும். இந்த நான்கும் சரியாக இருந்தால் எண்ணம் சீரமைக்கப்பட்டு தெய்வத்தன்மையுடைய அந்த அந்த பேரறிவினுடைய தன்மையுடைய எண்ணங்களாக பிறக்கக்கூடிய தகுதியை உடைய பிறப்பாகிய மனித இனம் அத்தனை பேருக்கும் இது கிடைக்கும். அதுதான் இறை உணர்வு என்று சொல்லக்கூடிய தன்மை. அப்ப இறை உணர்வு பெறக்கூடிய ஆற்றல் தகுதி மனித பிறப்புக்கு அத்தனை பேருக்கும் உண்டு. அதுக்கு இடராக இருக்கக்கூடியது நம்மளுடைய பழக்கம்தான். அந்த பழக்கத்தை சரி செய்வதற்கு எதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் உணவிலிருந்து சரி செய்ய வேண்டும், உடற்பயிற்சியின் மூலமாக சரி செய்ய வேண்டும், தவத்தின் மூலமாக அந்த உயிரை உணர்தல் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு உயர வேண்டும். உயிரை உணர உணர அறிவை உணர்கிறோம். நமக்குள் இருக்கக்கூடிய அறிவை நாம் உணரும் பொழுதே பேரறிவுதான் இங்கு சிற்றறிவாக இருக்கிறது நமக்குள் இருப்பதை என்று உணர்ந்து விண்வரை நாம் விரியும் பொழுது பேரறிவோடு நாம தொடர்பு ஏற்படுகிறது. பேரறிவோடு தொடர்பு ஏற்படும் போது நமக்கும் பிறருக்கும் சரி, தற்காலத்துக்கும் சரி, பிற்காலத்துக்கும் சரி, நல்லதே செய்யக்கூடிய எண்ணம் சொல் செயல்களாக நம்முடைய செயல்கள் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடியதை நினைக்கக்கூடிய ஆற்றலும் தகுதி வந்துவிடும். சரி, இதெல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் செஞ்சாச்சு, எனக்கு வாழ்க்கையில துன்பம் வராம இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது என்றால், துன்பம் இன்பம் ஒரு பாதையில் மேடு பள்ளம் போல, கடலில் கரையில் எழுச்சி பெறுகின்ற அலை வேற, கடலுக்குள்ளேயே மெதுவாக ததும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அலைகள் வேற. அந்த அலையே இல்லாமல் ஒரு கடலை பார்க்க முடியாது. கரையில் இருக்கக்கூடிய அலை இடத்திற்கு தகுந்தாற்போல், ஈர்ப்புக்கு தகுந்தாற்போல் அலை கூடுதலாகவும் இருக்கும், குறைச்சலாகவும் இருக்கும். ஆனால் நடுக்கடலில் அலை ததும்பி எங்கு தண்ணி தேங்கி இருக்கிறதோ அங்கு ததும்பி கொண்டிருக்கக்கூடிய அலை இருக்கும். அதே போல வாழ்க்கையில் துன்பம் இன்பம் என்பது நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். துன்பத்தை இன்பமாக மாற்றக்கூடிய தகுதியும், இன்பத்தை துன்பமாக மாற்றாமல் இருக்கக்கூடிய தகுதியும் பெற்று நாம் சிறப்புடன் வாழ்வதுதான் நம்மளுடைய வெற்றி. அதற்குத்தான் நம்மளுடைய பதிவுகளை, பழைய பதிவுகளை சிந்திக்காமல் புதிய பதிவுகளை 5 கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் 5 ஞானேந்திரியங்கள் மூலமாகவும் சிறப்பாக எச்சரிக்கையோடு கவனமாக நாம் கடைபிடித்து பதிவுகளை சீரமைக்க அதை பழக்கமாக வைக்க வைக்க அதுவே அது ரொட்டீனா அந்த உயிருக்கு பழக்கமாகிவிடும். அந்த உயிருக்கு அது பழக்கமாகும் பொழுது நம்மளுடைய இயல்பான எண்ணம் தன்னம்பிக்கையோடு அச்சமின்மை நீங்கி எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையோடு யாரை இந்த நிலையெல்லாம் உயரும் போது குறை காணுகின்ற தன்மை நம்மை விட்டு வெளியே போயிடும். இதெல்லாம் வெளியே போச்சுன்னா சினம் வருமா? வராது. கவலை வருமா? வராது. அப்படியே வந்தாலும் என்ன ஆகும்? மருத்துவர்கிட்ட போறோம், ஒரு எமர்ஜென்சி ஒரு ஊசி போட்டாருன்னா குத்தும் போது வலிக்கும், அதுக்கப்புறம் வலிக்காது. அது மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இத்தனை சிறப்புடைய பிறப்பு நாம் பிறந்திருக்கிறோம். இந்த சிறப்புகளையெல்லாம் உணர்த்துவதற்கு உண்டான தகுதியுடைய குருவை அதே இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த குருவை இணைத்து கொண்டு இன்று முதல் பதிவுகளை, புதிய பதிவுகளை, நற்பதிவுகள் விளையக்கூடிய பழக்கங்களை நாம் தொடர்ந்து மாற்றி அமைத்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறப்போம், புதிய எண்ணத்தோடு பிறப்போம், புதிய பழக்கங்களை, நற்பழக்கங்களை பதிவுகளாக இந்த உயிருக்கு கொடுத்து வாழும் வரை சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி வேதாத்திரியத்திற்கும் வேதாத்திரியத்தை கடைபிடிக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த சிந்தனையை பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக திருப்பா நிதி அம்மா அவர்கள் ஐயாட்ட பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன்.
அம்மா நீங்க பேசுனதை ஒரு 7 நிமிஷத்துல அப்படி சுருக்கி பணம் கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப சிறப்பு. நன்றி. நன்றிமா, வாழ்க வளமுடன். சிறப்பு சிறப்பு. சிறப்பா சுருக்கிட்டாங்க. அம்மாவுக்கு ஒரு நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, பதிவு மாற பழக்கம் மாறும். அது நீங்க இன்னைக்கு அதுல நீங்க கொடுத்த எக்ஸ்பிளைன் இன்னைக்கு உள்ள அரசியல், போர் எல்லாத்துக்கும் ரொம்ப பொருத்தமா சிந்திச்சு பார்த்தோம்னா அடுக்கடுக்கா வரலாம். அது ஆமா, அப்படி இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எதை செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் கொடுத்தீங்க. ஆனா ஐயா, ஒரு அறிவு, மனம், அறிவாட்சி திறன், அந்த மன எல்லாமே ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேனா? இல்ல ஒரு புள்ளிதான். அறிவும் மனமும் ஒண்ணு, அறிவும் தெய்வமும் ஒண்ணு, அறிவும் இறைநிலை ஒண்ணு, இப்படி எல்லாம் படிக்கிறோம் நம்ம. அப்ப இந்த இது எல்லாமே ஒரு புள்ளியில இருந்து தானே ஆரம்பிக்கிறது. எப்படி இப்படி வேறுபடுதுயா? புள்ளி ஒரு புள்ளி மட்டுமே இருப்பதில்லை. ஒரு புள்ளியாக இருப்பது அந்த இறைத்தன்மை. அந்த புள்ளியில் இருந்துதான் இப்ப இறை துகள்கள், பல துகள்கள் சேர்ந்து இந்த விண்ணாக மாறுகிறது. பல விண்கள் சேர்ந்து அடுத்த திளையாகிய காற்று. இப்படி அதனுடைய விகிதாச்சாரம் எந்த அளவுக்கு சேர்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல அதனுடைய தன்மைகள் மாறுது. ஆனா அடிப்படை ஒன்று. இப்ப ஒரு உதாரணத்திற்கு இன்னைக்கு ஒரு மரம் எடுத்துக்குவோம். ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த வித்து ஒன்றுதான். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் எத்தனையோ இருக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு மரத்தினுடைய தூர்ல ஒரு தன்மை இருக்கும், ஒரு ரசாயனம் இருக்கும். மரத்தினுடைய மேல் பகுதியில ஒரு ரசாயனம் இருக்கும். பூவில் ஒரு வகையான ரசாயனம் இருக்கும். காயில் ஒரு வகையான ரசாயனம் இருக்கும். கனியில் ஒரு வகையான சத்து பொருட்கள் இருக்கும். இப்படி ஆனா வித்து ஒன்றுதான். எப்படி ஓரறிவு தாவரத்தில் இத்தனையும் உள்ளடக்கி இத்தனை வித்தியாசங்களை அது தருகிறதோ, அப்ப அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது தன்னை தன்மாற்றம் அடையும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றத்திற்கு தகுந்தாற் போல அங்கு தன்மையும் இயல்பாக மாறும் என்பதுதான் இயற்கையின் நியதி. அதுதான் விஷயம். இப்ப அதே போலதான் மனம்தான் அறிவு, அறிவுதான் மனம். அப்ப இது ரெண்டும் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடியாக எடுத்தோம்னா விண்ணுதான். விண்ணும் உயிரும் ஒன்று. அப்ப அந்த உயிர் எதனோடு இணைகிறதோ அந்த தன்மையை அது பெறுகிறது. நீர் நிலம் தற்றுன்னு சொல்ற மாதிரிதான். நீர் ஒரு செவ்வாய் இருக்கக்கூடிய பூமியிலேயோ அல்லது கரிசல் பூமியிலேயோ படும் பொழுது அந்த தன்மையே அது ஏற்படுகிறது. அதே இது கடலில் விழும்போது அந்த தன்மைக்கு அது மாறுகிறது. அது போல இந்த அறிவு எல்லாத்திற்கும் மூலமாக இருப்பது தெய்வமாக இருந்தாலும் அது காலத்தாலும் இடத்தாலும் பரிணாம வளர்ச்சியினாலும் எந்தெந்த உரு பெறுகிறதோ அந்தந்த உருவுக்கு தகுந்தாற் போல அந்தந்த தன்மையை தானாக மாற்றிக்கொள்கிறது. இது இயற்கையின் நியதி. இதுதான் நம்ம ரசாயனம், வேதியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயல்புகள். அதே போலதான் நம்மளுடைய மனமும். அப்ப நம்மளுடைய மனம் மாறுவதற்கு நமக்குள் ஏற்படுகின்ற ரசாயன மாற்றம், அந்த ரசாயன மாற்றத்தினால் வரக்கூடிய மின்சார மாற்றம். அப்ப இதுதான் நமக்கு தடையாக இருக்கிறது. நம்ம பதிவுகளை மீண்டும் மீண்டும் உள்ள கொண்டு வருவதற்கோ அல்ல பழக்கத்திலிருந்து விளக்கத்தை பழக்கமாக்கி கொள்வதற்கு உண்டான தடை எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கு. அதனாலதான் மகரிஷி எந்த ரசாயனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பாக்குறாரு. வெளியிலேருந்து போற ரசாயனம் எது? உணவு தான். அப்ப இந்த உணவை சரி செய்தால் உள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய ரசாயனங்கள் சரியாயிடும் அப்படிங்கிற தன்மையை நல்ல ஆராய்ச்சிகள். இதைத்தான் இன்னைக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? உடம்பு சரியில்லைன்னா சாப்பாட்டை நிப்பாட்டுன்னு சொல்றாங்க. மகரிஷி என்ன சொல்றாரு? நல்ல சாப்பாடை, அளவோட சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா நோய் ஏன் வரப்போகுது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அறிவு, மனம் எல்லாமே ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய தன்மைக்கு தகுந்தாற்போல் அதனுடைய வெளிப்பாடுகள் ஏற்படுகிறது. அதனுடைய சேர்க்கைக்கு தகுந்தாற்போல் வருகிறது. அப்ப மனம் விரிய விரிய அது அறிவாக மாறுகிறது. அறிவு ஒடுங்க ஒடுங்க அது புலனில் நிற்கிறது. அப்ப இந்த ரெண்டும் இறைத்தன்மையிலிருந்து தான் வந்திருக்கிறது. இறையில் இருந்தான் வந்திருக்கிறது. இருந்தாலும் அதனுடைய சேர்க்கைக்கு தகுந்தாற் போல அதனுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதுதான் மகரிஷி உயிரை மின்சாரத்துக்கு சமமாக சொன்னார். மின்சாரத்தை நீங்க ஃபேன்ல போடும்போது காற்று வருகிறது. அதே இது ஒரு அடுப்பை எரிக்கணும்னாலும் எரிக்கலாம்.
ஒரு ஏசி ஓட்டுறதுனால ஓட்டலாம், ஃப்ரிட்ஜ் ஓட்டலாம், அல்லது ஒரு பெரிய மோட்டாரை இயக்கலாம். இந்த மாதிரி இந்த உயிரை எதற்கு பயன்படுத்துகிறோமோ அந்த பயன்படுத்தக்கூடிய தன்மையிலிருந்து என்ன வெளியே வருகிறதோ அதற்கு ஒப்ப அதனுடைய தன்மைகள் மாறுகிறது. ஸோ அடிப்படை ஒன்றுதான். அதனால நமக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, ஆறாவது அறிவுடைய சிறப்பு, எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய சிறப்பு, மாற்றி அமைத்தது படி வாழக்கூடிய சிறப்பு, இதெல்லாம் மனிதனுக்கே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால அறிவால் வாழ பழக வேண்டும் அப்படின்னா வழக்கத்தால் நாம் என்ன செய்யணும்? அறிவுத்தன்மையிலிருந்து இந்த புலன்கள் 5ஐயும், கர்மேந்திரியத்தையும், ஞானேந்திரியத்தையும் அறிவோடு இணைக்க வேண்டும். அறிவோடு இணைக்க வேண்டும்னா பேரறிவோடு இணைத்தோம்னா இந்த 10, அதாவது 5 ஞானேந்திரியமும் 5 கர்மேந்திரியமும் அறிவுல இணைச்சிட்டோம்னா, அப்ப அறிவுல இணைக்கிறதுனா என்ன? எண்ணத்தால், நினைவால் நாம பேரறிவு தன்மையிலேயே வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா, அப்ப அந்த எண்ணம் தான் நம்மளை செயல் செய்ய வைக்கும், அந்த எண்ணம் தான் நம்மளை சொல்ல வைக்கும். அப்படிங்கும் போது கருவிகள் இயங்கும் பொழுது அதே தன்மையில் இயங்கும் பொழுது அறிவால் செயல்படுகிறோம், மனதால் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நாம் உயர்ந்துகிறோம். எப்ப நம்மளுடைய அறிவுத்தன்மை உயர்கிறதோ அப்ப நமக்குள் அமைதி நிலவ ஆரம்பிக்கும். அமைதி நிலைக்க ஆரம்பிக்குது அப்படின்னாலே நம்ம அறிவுத்தன்மைக்கு உயர்ந்துட்டோம். அதாவது பொறுமை வேறு, அமைதி வேறு. பொறுமை என்பது சில சமயங்கள்ல தாங்கிக் கொள்வது, ஏற்றுக்கொள்வது, பொறுத்திருந்தது, காத்திருத்தல்னு பேரு. அமைதி என்பது எந்த ஒரு பிற தூண்டுதலாலோ அல்லது கிளர்ச்சியினாலோ மனதால் கூட கிளர்ச்சி அடையாமல் இருப்பதுதான் அமைதி. அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா அறிவை உணர உணர அமைதி கிட்டும். அமைதி கிட்டும் பொழுது எண்ணம் தெளிவாக இருக்கும், சொல் தேவையில்லாம வராது. அந்த எண்ணமும் சொல்லும் சரியாகும் பொழுது விளையக்கூடிய விளைவு நினைத்த மாத்திரத்திலேயே இன்னொன்னு நாம நினைப்போம், இன்னொருத்தர் அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. இல்ல அது நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சா நல்லது நடக்கும். அப்படி நடந்ததுதான் மகரிஷியுடைய எண்ணத்தின் வலிமை தான், அவருடைய அமைதியின் வலிமை தான், அவருடைய எண்ணம் தான் இன்று உலக சமுதாய சேவா சங்கத்தின் இவ்வளவு வளர்ச்சி அடைந்த நிலை, இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மையும் அதற்கு ஒரு சான்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மீன்பராக கவிதா அம்மா அவர்கள். கவிதா கோவிந்தராஜ் அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, தாழ்வு மனப்பான்மையிலிருந்து எப்படி வெளியில வர்றது? அது இல்லாம சினம் அதனால ஏற்படுது இல்ல, அதுல இருந்து வெளியே வரணும். சரி, தாழ்வு மனப்பான்மை யாருக்கு இருக்குதோ அவர்கள்ட்ட என்ன இயல்பாக ஒரு தன்மை இருக்கும் அப்படின்னா, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை. அந்த எதிர்பார்ப்புகள் எதனால வருது அப்படின்னா, தன்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்தல், அல்லது தனக்கு இன்னார் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள், அது நடக்கலை அப்படிங்கும்போது வரக்கூடிய ஒரு ஒரு எண்ணம், இதெல்லாம் தாழ்வு மனப்பான்மைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இந்த தாழ்வு மனப்பான்மை ஏன் வருகிறது, இந்த எதிர்பார்ப்பு ஏன் வருகிறது, இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா, நாமே தேவைக்கு அதிகமான உரிமைகள் எடுத்துக்கொள்வது. இப்போ எனக்கு இப்ப நான் ஒரு ஆணாக இருந்தால் தன் வாழ்க்கை துணை மீது, ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னுடைய வாழ்க்கை கணவன் மீது, அல்லது பெற்றோர்களாக இருந்தால் தன் பிள்ளைகள் மீது, அல்லது சகோதரர்கள் மீது, அல்லது தான் பழகும் சமுதாயத்தின் மீது தேவைக்கு அதிகமான உரிமைகள் எடுத்துக்கொள்வது. இந்த உரிமைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த உரிமை இவங்க எடுத்துக்கொண்டதற்கு மாறாக அங்கிருந்து ஏதாவது ஒரு செயல்கள் வரும் பொழுது அந்த எதிர்பார்ப்புக்கும் அவர்களுக்கு வரக்கூடிய செயலுக்கும் வித்தியாசம் வரும்போது அங்க ஒரு வேகம் ஏற்படுகிறது. அப்ப அது நடக்கலைங்கும் போது தனக்கு தகுதி இல்லைங்கிறதுனாலதான் அது நடக்கலைங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் ஒண்ணு, தேவைக்கு அதிகமான உரிமை. தேவைக்கான அதிகமான உரிமை ஏன் வருது அப்படின்னு பார்த்தா பற்று. கணவன் மனைவியோ, மனைவி மேல் கணவனோ, அல்லது பிள்ளைகள் மேல் பெற்றோர்களோ, இப்படி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருள் மீது தேவைக்கு அதிகமான பற்றுகள் வைக்கும் பொழுது உரிமைகள் வருது. இந்த பற்றும் உரிமையும் அதிகமாகும் போது எதிர்பார்ப்புகள் வருது. இந்த எதிர்பார்ப்புகள் வரும்போது ஒப்பீடு வருது. ஒப்பீடு வரும் பொழுது அங்க ஆமா அவங்களுக்கு அந்த தகுதியெல்லாம் இருக்கு, நமக்கு இந்த தகுதி இல்லை. அப்ப நாமளே என்ன பண்றோம், நமக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டு
நாம் அங்கேருந்து ஒதுங்குறோம். ஒதுங்கும் போது வரக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மைக்கு பேர் தான் தாழ்வு மனப்பான்மை. அப்ப இதெல்லாம் ஏன் வருதுன்னா அடிப்படை அறியாமை. இந்த அறியாமை எப்படி மேற்கொண்டுன்னா நம்ம எதை பற்றியும் சிந்திக்காமல் அந்த உரிமை அப்படிங்கிற ஒரு தன்மை அல்லது அதன் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னம்னா எல்லாம் சரியா போகும். அப்ப இதை எப்படி மாத்துறது அடுத்தது அப்படின்னா, முதல்ல யாரு மீதும் அன்பு செலுத்த பழகணும், பற்று வைக்கக்கூடாது. பற்றுக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய நண்பர், என்னுடைய பொருள் அப்படின்னு என்னைக்கு என்னுடையதாக்கி கொள்ளக்கூடாது. அப்ப என்னுடையதாக்கி கொள்ள அப்படி வந்துட்டோம்னாலே அங்க பற்று வந்துடும். பற்று வந்துருச்சுனாலே உரிமைகள், அதிகாரம், எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் வந்துடும். அப்ப நீங்க கடமையே செய்யணும், அவ்வளவுதான். அப்ப நான் யாருங்கிற தத்துவத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சரியா வரும். சரி, இதெல்லாம் பிராக்டிக்கலா என்ன செய்யறது அப்படின்னா, டெய்லி தவம் செஞ்சு முடிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் நீங்க உங்களுக்குள்ளேயே சங்கல்பம் பண்ணுங்க. மகிழ்ச்சி நமக்கு வாழ்த்தும் பயணம்ல சொல்லி கொடுத்துருக்கிற மாதிரி சங்கல்பம் பண்ணுங்க. இன்று நான் என்னுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே எனக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடியதாக அமைய வேண்டும். குரு எனக்கு துணை புரியட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுங்க. அப்ப இந்த ஒரு சங்கல்பமே முதல்ல உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும். அந்த சேஞ்சஸ்ல இருந்து அடுத்தடுத்து எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அப்ப எனக்குள் தன்னம்பிக்கையும் தொலைநோக்கு சிந்தனையும் குருவின் மூலமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ். ஏன் தாழ்வு மனப்பான்மை வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்றதை காட்டிலும் எனக்கு தன்னம்பிக்கையும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. தன்னம்பிக்கை நமக்கு இல்லை, நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கு அப்படிங்கிறத பெருசுப்படுத்தவே கூடாது, அதை ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப அதை போக்குவதற்கு உண்டான வழிக்குள்ள மேல் பதிவாக சங்கல்பம் ஒரு 5 நிமிஷம் உங்க நல்லா மூச்சை கவனிச்சு புருவ மத்தியிலேயே துரியத்திலேயே குருவை நினைச்சு இந்த சங்கல்பத்தை சொல்லி சொல்லி பழகிட்டே வாங்க. தொடர்ந்து ஒரு 20 நாள் 21 நாள் எந்த ஒரு செயலையுமே நம்ம தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 21 முறையாவது நம்மளுடைய காந்த காலத்துல பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். 21 நாளாவது பதிய வச்சாதான். எப்படி நம்ம டிவியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு 10 நாள் தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு 11ஆவது நாள் வாங்கணும்னு நம்ம மனசு தோணும். அதே மாதிரி அந்த பதிவு போய் காந்த காலத்துல போய் பதியணும். பதிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்குள்ள மாற்றங்கள் வந்துடும். அதனால தாழ்வு மனப்பான்மை என்பது அப்படிங்கிறது ஏதோ அது பிறந்ததுலேருந்தே நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுலாம் இல்லை, நாமளா வளர்த்துக்கிறது தான். அதை உடனே சாதாரண தூக்கி வெளியே போட்டுடலாம். இந்த மாதிரி சில பயிற்சிகளை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா வெளியே வந்துடலாமா. வாழ்க வளமுடன். நன்றிங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அருமையா நன்றிங்கம்மா. சொன்னீங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? அன்மியூட் கொடுத்துருக்கேன். வாழ்க வளமுடன். சசிகலா அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா இப்பதான் இவங்க முன்னாடி நம்ம அம்மா ஒருத்தர் கேட்டாங்க, அன்பர் ஒருத்தர் கேட்டாங்க ஐயா, அதாவது பற்று அன்பு ரெண்டும் சொன்னீங்க. அதுல நம்ம அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம அப்படி மாத்திக்கிறோங்க ஐயா. இப்ப நம்ம மேல ஒருத்தர் வந்து பற்று அதிகமா இருந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த அதிகாரம், எதிர்பார்ப்பு இது மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கு நாம எப்படிங்க ஐயா மாத்த முடியும்? இப்ப நம்மளே மாத்திக்கிறோம். இப்போ நம்ம குடும்பத்திலயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ இல்ல நம்ம ரொம்ப பற்றாவும் அன்பாவும் இருக்காங்க. நீங்க சொல்றது எல்லாமே அப்படியே அப்சர்வேஷன் பண்ணும்போது கரெக்டா வருதுங்கய்யா. அந்த பற்று அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாம என்னங்க ஐயா பண்ண முடியும்? அதாவது பிறர் நம்ம மேல அதிக பற்று செலுத்தி அன்பு செலுத்துவதற்கு பதிலாக பற்று வச்சு அவங்க நம்ம மேல உரிமையை செலுத்தும் போது அந்த இடத்துல நம்ம கடமையை எப்படி செய்யறதுங்கிறது உங்க கேள்வின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாங்க ஐயா. ரைட். இப்ப நம்ம அவங்க மேல அன்பு செலுத்துறோம் அப்படிங்கும் போது அவங்களுடைய தேவை என்ன, எதனால அவங்க நம்ம மேல இவ்வளவு பற்று வச்சிருக்காங்கன்னு பார்த்து அந்த தேவையை சரியான முறையில நாம பூர்த்தி செய்வதற்கு உண்டான முயற்சிக்குள்ள நம்ம முதல்ல வந்துடணும். நம்பர் 1. அவங்க நம்ம மேல வச்சிருக்க பற்றின் காரணமாக நம்மை அடிமைத்தனம் படுத்துவதற்கு முயற்சி செய்யறாங்களான்னு நம்ம சிந்திக்கணும். ஏன்னா அதுவும் நடக்கிறதுக்கு சம்டைம்ஸ் சான்ஸ் இருக்கு. இப்ப என் மேல வாழ்க்கை துணையோ அல்லது என் மேல யாராவது ஒரு அதிக பற்று வச்சிருந்து நான் வேற யார்ட்டையும் பேசக்கூடாது, நான் எங்கேயும் போகக்கூடாது, நான் அவங்க சொல்றதான் கேட்கணுங்கிற ஒரு தன்மை அவங்க என் மேல வச்சிருக்காங்களாங்கிறத நான் முதல்ல புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிய வச்சு விளக்கி அவங்க தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து அவங்க மூலமாகவே இன்னும் சில நன்மைகளை நம்மளோட சேர்ந்து அவங்கள செய்ய வைக்கிறதுக்கும் நம்ம முயற்சி செய்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அறியாமையை நீக்குவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். எந்த எதனால அவங்களுக்கு நம்ம மேல அதிக உரிமை இருக்கும், அவ்வளவுதான். என்ன உதாரணத்துக்கு நான் வேற யாரையும் சொல்றதுக்கு பதிலாக என் வாழ்க்கையிலே என் வாழ்க்கை துணை என் மேல அதிக துணை உரிமை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்ப அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா என் வாழ்க்கை துணைக்கு என் மேல இருக்கக்கூடிய உரிமையும் பற்றும் இருக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் அதனால என்னுடைய கடமை நான் வெளியே செய்வதில் என்னுடைய கடமைக்கு அது இடையூறாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம புரிய வைக்கணும். அதுக்கு உதாரணமா நம்ம மகரிஷியவே நம்ம எடுத்துக்கலாம். அப்ப வாழ்க்கையில குடும்பத்துல தன்னுடைய பெற்றோர்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சாரு. தன்னுடைய வாழ்க்கை துணையுடைய வேண்டுதலையும் இதையும் எவ்வளவோ எடுத்து சொல்லி அதுக்கப்புறமா அவரு தன்னுடைய 2வது தாரமாக பெற்று அதுக்கும் அப்ப இந்த மாதிரி சில பொறுமைகளை நாம் வளர்த்து கொண்டு நம்மீது யார் அதிக உரிமை செலுத்தி பற்று வைக்கிறார்களோ அவர்களுடைய அறியாமையை போக்குவதற்கு அவர்களுக்கு தொண்டாற்றி அவர்களுடைய அறியாமையை போக்குவதற்குண்டான முயற்சியில் நாம இறங்கிட்டோம்னா அதை புரிய வச்சுட்டோம்னா அவங்களும் சரியாக மாறி விடுவார்கள். கண்டிப்பா மாறிடுவாங்க. இதுதான் இயல்பு. ஏன்னா அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். அவங்களுக்கு அந்த புரிய வைக்க இது இயல்பு தானே. ஒரு குழந்தை எடுத்துக்கோமே, அந்த ஒரு குழந்தை தான் அம்மா இன்னொரு குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்தா அந்த குழந்தைக்கு பிடிக்காது இல்லையா? அப்ப காரணம் என்னன்னா அதுக்கு தெரியல, அந்த குழந்தைக்கு அம்மா கொடுக்குறாங்க நமக்கும் கொடுப்பாங்கன்றது அதுக்கு தெரியல. ஆனா அது குழந்தையா இருக்கிறதுனால. ஆனா இப்போ உள்ள குழந்தைகள்லாம் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் கொடுக்கணும், அம்மா எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் கொடுமா, நீ கொடுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அறிவு நிலை உயர்ந்துருச்சு. அப்ப அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவுத்தன்மையை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அறியாமையை போக்குவதற்கு நாம முயற்சி எடுக்கணும். அந்த கடமை நம்ம கிட்ட இருக்கு, அந்த பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு. அதை செஞ்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் மாறிடுவாங்க. மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு, மாறி இருக்காங்க நிறைய பேர். அதற்கு உண்டான சான்றுகள் நம்ம குருவையே நம்ம எடுத்துக்கலாம் வாழ்க்கையில. வாழ்க வளமுடன் ஐயா. இதுல அதாவதுங்க ஐயா, குழந்தைகள் நம்ம வயசுக்கு ஒத்த மனிதர்கள் எல்லாம் ஓரளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி கொண்டு வந்துடலாங்க ஐயா. அந்த இடைப்பட்ட வயதுல இருக்கிறவங்க, இப்ப நம்மளை விட வயசு கம்மி, குழந்தைங்களோட வயசு அதிகம், ஒரு 20ல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள 25 வயசுக்குள்ள இருக்கவங்க வந்து அதுல ரொம்ப பற்றாவே தான் இருக்காங்க, அந்த டாமினேட்ல தான் இருக்காங்க. அந்த லைனுக்கு கொண்டு வர முடியல. அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு வயசு இருக்கு பாத்தீங்களா, அந்த வயசு வர்ற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கணும் அவங்களுக்கு செய்ய. ஏன்னா அவங்களுக்கு அந்த வயசு அவங்களுக்கு என் அம்மா, என்னுடைய சகோதரி, என்னுடைய அத்தை, என்னுடைய பெரியம்மா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்க ஆசையை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது அந்த காலம் மாறும் வரைக்கும் நாம பொறுமையா இருக்கணும். அது நம்மளுடைய கடமை. நமக்கு அந்த பொறுமை தேவை. என்ன இவ்வளவு இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி நமக்கு அவங்க மேல ஒரு சங்கடமோ வெறுப்போ, ஐயோ வேற வழியே இல்லை அவளுக்காக நான் இதெல்லாம் செய்யறேங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு வராம நம்ம மேல வச்சிருக்க பற்ற நம்ம அன்பா அவங்களுக்கு மாத்தி கொடுக்க அவங்க ஒரு காலம் வரும்போது ஒரு ஸ்ட்ரைக்ல அவங்களுக்கும் அந்த சிந்தனை மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த காலம் வரும் வரைக்கும் நாம் பொறுத்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பொறுமை நம்ம கிட்ட இருக்கணும். அதனால அவர்கள் அந்த பற்றுனால வேற தவறு நடக்காம இருக்கிறதையும் பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஏன்னா நம்ம மேல அதிக பற்று வச்சுட்டு அவங்க செய்ய வேண்டிய கடமையிலேருந்து அவங்க குறையிற என் மேல ஒரு பற்றை வச்சுட்டு இன்னொருத்தருக்கு செய்ய வேண்டிய கடமையிலேருந்து அவங்க மாறுறாங்கன்னா அதை திருத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. அவங்க நம்ம மேல பற்று வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடமையை தவற விடுறதுக்கும் நம்ம விடக்கூடாது. அந்த பொறுப்புகளை நாம தான் பார்த்துக்கணும். ஸோ அது மாதிரி அது வந்து ஒழுக்கம், கடமை, ஈகையில நம்மளுடைய பண்பை நம்ம மறைமுகமா வெளிக்காட்டு கொண்டு வரணும். அது அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு நடிப்பு சினமா கூட இருக்கிறது தவறு இல்லை இல்லைங்களா? நடிப்பு சினம் இருக்கிறது தவறே கிடையாது. ஆனா அங்க அத நடிப்பு சினம்னு சொல்வதற்கு பதிலாக அந்த கருத்தை நாம எப்படி வெளிக்கொண்டு வரணுமோ அப்படி வெளிக்கொண்டு வரலாம், தப்பு கிடையாது. அது சினமாதான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அதை மறைமுகமா வேற மாதிரி கொண்டு வரணும், கொண்டு வரலாம், முயற்சி எடுக்கலாம். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அந்த முயற்சியோட எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன்.
மிக சிறப்பான விளக்கங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக காந்திமதி லக்ஷ்மணன் அம்மா, வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். தலைப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது, கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. பொதுவான ஒரு கேள்வி, இப்ப நம்ம அறுசுவையும் இருந்தாதான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம். இனிப்பு நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிறோம், காரம் அதுவும் ஏத்துக்கிறோம். அந்த துவர்ப்பா இருக்கட்டும், புளிப்பா இருக்கட்டும், கசப்பு முகமே சுழிச்சு போகுது, ஏன்டா கசப்பு சாப்பிட்றோன்னு. ஆனா உடல் ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா கசப்பு எடுத்துக்கங்க, துவப்பு எடுத்துக்கங்க அப்படிங்கிற அந்த ஒரு மாதிரி மூஞ்சி சுழிக்கக்கூடிய சுவைகளை நம்ம எடுத்துதான் ஆகணுங்கிறது உடம்பு ஏத்துக்கிறோம், அதை செய்யறோம். ஏங்கய்யா, அதாவது என்ன சொல்றது, அந்த கவலையோ கோபமோ அன்பு மட்டும் சந்தோஷம் மட்டும் உடம்பு ஏத்துக்குது, கவலையோ கோபமோ எண்ணமோ அந்த நெகட்டிவான இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உடம்பு ஒவ்வாம போயிடுது. அதுக்குனால மனசு கவலைப்படுது, மனசுனால உடல்ல நோய் வருது. இதுவும் இப்ப எப்படி இந்த பலவிதமா இருக்கக்கூடிய இந்த இதுக்கு உடம்பு அக்செப்ட் பண்ணலையோ, பட் ஆனா உடம்பானது அறுசுவைக்கும் அக்செப்ட் பண்ணிக்குதுங்க ஐயா. இதுக்கு எப்படிங்க ஐயா விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது அறுசுவை அப்படிங்கிறது அந்த 6 சுவையும் சரியான விகிதாச்சார முறைப்படி இருந்தா தான் அறுசுவை. அது 6 சுவை ஒண்ணுல கூட ஒண்ணுல கம்மியா இருந்ததுன்னா அதுக்கு பேர் அறுசுவை கிடையாது. அறுசுவையும் சரியான விகிதாச்சாரத்தை உடம்பு ஏற்றுக்கொள்ளும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே இன்றைய தலைப்புல நம்ம சிந்திக்கிறதுக்கு எடுத்துக்கொண்டது போல இந்த உடலில் ஏற்படுகின்ற ரசாயனம், அப்ப ஒரு கவலை நமக்கு அதிகமாக உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னாலும் அதனால ரசாயன மாற்றம் ஏற்படும். ஒரு சினம் அதிகமாக ஏற்பட்டாலும் ரசாயன மாற்றம் ஏற்படும். இந்த ரசாயன மாற்றம் ஏன் ஏற்படுகிறது என்றால் உயிரின் விரயம்தான். அப்ப உயிரினுடைய இயக்க வேகம் கூடும் பொழுதோ அல்லது அதனுடைய தன்மை மாறும் பொழுதோ அதற்கு தகுந்தாற் போல உள்ள ரசாயனங்கள் மாறுபடுது. இது ஒன்று. ரசாயனத்தினாலும் எண்ணங்கள் மாறுபடுவதற்கு உண்டு. நீங்க தேவைக்கு அதிகமான உணவு அல்லது ஒவ்வாத உணவுகள் சாப்பிட்டீங்கன்னாலும் அந்த உடலுக்குள்ள ரசாயன மாற்றம் ஏற்பட்டாலும் எண்ணத்தில் மாற்றம் ஏற்படும். அதனாலதான் அளவு முறை உணவில் கொண்டு வரணுங்கிறத ரொம்ப முக்கியமா மகரிஷி வலியுறுத்தி சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம உடலுக்கு ஒவ்வாமையாக போகக்கூடிய 2 விஷயங்கள், நீங்க கவலை ஒண்ணு சொன்னீங்க, சினம் ஒண்ணு சொன்னீங்க. இந்த கவலையும் சினமும் உடலை கெடுக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இந்த கவலையும் சினமும் நம்மளுடைய நியூரல் பார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தை என்ன பண்ணும், விரயம் பண்ணுவது, அந்த ஜீவகாந்தத்தை விரயம் செய்யும். ஜீவகாந்தம் விரயம் செய்யுதுன்னா என்ன அர்த்தம், உயிரின் விரயம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ உயிரின் விரயம் அதிகமாகும் பொழுது உள்ள ரசாயன மாற்றம் ஏற்படும் பொழுது நமக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் தான் முதல்ல வரும். இப்ப நீ அளவுக்கு அதிகமான கோபம் வருது, அந்த கோபத்தை வெளியே காட்டினீங்கன்னா உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்படும். கோபத்தை அளவுக்கு அதிகமாக வந்த கோபத்தை உள்ள அடக்குனீங்கன்னா ஒரு வியாதி வரும். அப்ப இந்த 2 ரசாயன மாற்றமும் நமக்கு கஷ்டம். அதனாலதான் சினம் தவிர்த்தல், எண்ணம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல் சப்ஜெக்டை கொண்டு வந்து வச்சார். அப்ப ஆசையை சீரமைச்சிட்டோம்னாலே சரியா போகும், எண்ணத்தை சரியா ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னாலே ஆசையெல்லாம் சரியா போகும். இந்த 2ஐயும் சரியா கொண்டு வந்துட்டோம்னா சினம் தவிர்த்தல். அப்ப இந்த எண்ணம் மாறுவதற்கு ரசாயன மாற்றம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரசாயன மாற்றம் ஏற்படுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது வெளியிலிருந்து போகக்கூடிய உணவு. அப்ப இந்த வெளியிலிருந்து போகக்கூடிய உணவை சரி செய்யணும். அது சரி செஞ்சாலும் வெளியிலிருந்து நமக்கு வரக்கூடிய தாக்கமாகிய உளவியல் தாக்கமாகிய சினமோ கோபமோ வருது அப்படின்னா அதன் மூலமாக வரக்கூடிய ரசாயன மாற்றமும் உடல்ல தான் பாதிக்கும். அப்ப இதை 2ஐயும் தவிர்க்க வேண்டும் என்றால் நமக்குள்ள எதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றுன்னா அந்த மனதினுடைய அலைச்சுழலை குறைத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்னை துரியம், எப்பவுமே மனதினுடைய அலைச்சுழல் 7-8க்குள்ளேயே வச்சு பழகணும் சாதாரணமாகவே. அதுதான் பழக்கப்பதிவு. நீங்க தவம் செய்யும் போது மட்டும்தான் எனக்கு 7-8ல மனசு இருக்கு, அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வருது, என்னுடைய எண்ணம்லாம் மாறுதுன்னா இந்த புலன்
புறத்தே தொடர்பு கொள்ளும் போது பயம் மாறிவிடுகிறது தான் அதுக்கு சான்று. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா உயிரை பழக்கத்தான் இந்த உயிர் வெளியே தொடர்பு கொள்ளும் போது மயங்காத நிலைக்கு இருக்கும். நீங்க உயிரை கட்டுப்படுத்தி தவம் செஞ்சிருக்கீங்க, ஒரு கட்டுப்பாட்டில இருந்து தவம் செஞ்சு பழகியிருந்தோம்னா நம்ம இந்த பழக்கத்தில இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப தவம் செய்வதை இயல்பாக மாற்ற வேண்டும், உயிரின் இயல்புத்தன்மைக்கு வரணும். அப்ப உயிருடைய இயல்புத்தன்மை 7-8 அறிவுத்தன்மைக்கு வந்துருச்சுன்னா இந்த வெறுப்பெல்லாம் வராது. ஒன்று. இன்னொன்னு, முடிந்த அளவுக்கு கோவத்தையோ கவலையோ மனசுக்குள்ள இறுக்கமாக வைத்து எந்த ஒரு நபர் மீதும் அதிக வெறுப்பை நாம மனசுக்குள்ள வளர்த்துக்காம இருக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய ரசாயனத்தை மாற்றும். சரி, இதுக்கெல்லாம் போக்குவதற்கு வழி என்ன? கூடாதுங்கிறதுக்கு சொல்லிடலாம். போக்குவதற்கு வழி என்ன? சங்கல்பம். தினமும் காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு 5 மணிக்கு அமைதியா இருக்கக்கூடிய நேரத்துல சங்கல்பம், குருவை நல்ல மனசுல நினைச்சு, இன்று நான் சொல்லக்கூடியது அதே வார்த்தை தான், இன்று நான் சந்திக்க இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் என்னால் நன்மையும் அவர்களால் எனக்கு நன்மையும் ஏற்படக்கூடிய தன்மை குருவின் அருளால் எனக்கு கிடைக்கட்டும். ஒவ்வொரு நிலையிலேயும் குரு என்னோடு இருந்து எனது உணர்வு நிலையிலிருந்து என் அறிவு நிலையிலிருந்து குரு என்னை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி 21 நாள் அல்லது ஒரு 48, ஏன் இதெல்லாம் 21 நாள் 48 நாள் அந்த பழைய காலத்துல வச்சாங்கன்னா, நாம டெய்லி சங்கல்பம் பண்ணோம். அந்த காலத்துல முதல்ல ஆகனை தவம் எடுக்கிறதுக்கே நல்ல தவம் செஞ்சாதான் அதுக்கப்புறம் துரிய தீட்சையே. அந்த மாதிரி எதுக்குன்னா அந்த உயிரை அந்த அளவுக்கு பழக்கணும். அப்ப அதுக்கு பழகிறதுக்கு, அது சேஞ்ச் ஆகிறதுக்கு அந்த 21 ரசாயனம் நம்ம, ஏன்னா நம்ம சந்திரன் 15 நாளைக்கு ஒருக்க மாறுறதுனால அதுக்கு தகுந்தாற் போல நம்ம பாடியில ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா இது ஒரு ரசாயன பெட்டி தான் இது. இந்த மாற்றம் அதற்கு தகுந்தாற் போலதான் சைக்காலஜிக்கலா நம்மளும் மாறுவோம். அப்ப சங்கல்பம் ஒரு 21 நாள் அல்லது 48 நாள் பொறுமையா நிதானமா மூச்சை இழுத்து நிதானமா மூச்சை விட்டு ஆக்னேயில துரியத்துல மனசை வச்சு குருவை மனசுல நினைச்சு, குருவின் சுக்குமம் என் அறிவை வழி நடத்துகிறது. இன்று நான் சந்திக்க இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் என்னால் பூரண நன்மையும் அவர்களால் எனக்கு பூரண நன்மையும் வருவது போக எனது எண்ணம், சொல், செயல் இருக்க வேண்டும். இதற்கு குருவே எனக்கு துணை புரிகிறார் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்து ஒரு பழக்கத்துக்கு இந்த உயிருக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறும். செஞ்சு பாருங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா, ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரே ஒரு இதுங்க ஐயா, நாணேந்திரியம் கர்மேந்திரியம் சொன்னீங்களே, நாணேந்திரியம் வந்து கண், காது, மூக்கு, மெய், அந்த தோல், நாக்கு, மூக்கு, கண், காது. ஓகேங்க. தோல், நாக்கு, மூக்கு, கண், காது. அது ஓகேங்க. இன்னொன்னுங்க, நாணேந்திரியம் 5, கர்மேந்திரியங்கள் 5. அதான் வாய், கை, கால், குதம், அதற்கப்புறம் பால் உறுப்பு. ஓகே ஓகேங்க. ரைட்டுங்களா? ஓகே. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். உமையால் அம்மா, நீங்கள் பேசலாம். ஆமா, வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா, நீங்க சொன்னீங்களங்க, பெற்றோர்ல இருந்து வந்த பதிவு அதெல்லாம் வந்து மறந்துடணும், இப்ப நம்ம மேற்பதிவை போட்டு அதுபடி வாழணும் அப்படிதானங்க ஐயா? ஆமா ஆமா. நம்ம இப்ப என்ன பண்றோமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படியே. ஆமா, பழச பத்தி நம்ம சிந்திச்சு என்ன செய்ய போறோம்? சரிங்க. இப்ப என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும், அதுதான் நம்ம பார்க்கணும். கொஞ்சம் ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க சரிங்க. அதான் நீங்க சொன்னீங்களே, பதிவு இருந்தாலும் நம்ம அதை பத்தி நம்ம இன்னைக்கு நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகணும். இப்போ நீங்க ஒரு சமையல் பண்றீங்க.
வாழ்க வளமுடன். வச்சிருக்கீங்களாமா? நீங்க 2 மொபைல் வச்சிருக்கீங்களாமா? இல்லம்மா ஒரு மொபைல் தாமா. ஒரு மொபைல் எக்கோ ஆகுது ஐயா பதில் சொல்லும் பொழுது. அதாவது வாழ்க வளமுடன். நீங்க சொல்லுங்க ஐயா. அதாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு சமையல் செய்யறீங்க அப்படின்னா, அந்த சமையல்ல நீங்க ஒரு காரம் அதிகமா போட்டுட்டீங்க, காரம் கூடுதலாக இருக்கு. அப்ப அந்த காரத்தை போக்குவதற்கு மாற்று ஏதாவது ஒண்ணு உள்ள போட்டு அதை சரி செய்வீங்களா மாட்டீங்களா? இல்ல டோட்டலாவே புதுசா இன்னொன்னு தான் செய்வீங்களா? அப்ப காரம் அதிகமா இருக்கு, அதை மாற்றுவதற்கு உண்டான வேற என்னதான் போடணுமோ அதை மாத்திடுறோம். அதே போலதான் வாழ்க்கையில முடிஞ்சு போன விஷயத்தை நாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. பழசு நமக்குள்ள இருக்கிறது அறமா, புண்ணிய பதிவா, பாவ பதிவா, அறமோ மற்றோ அழித்து அப்படி சொல்றாரு மகரிஷியே தெளிவா சொல்ற. அதை உட்காந்து நம்ம ஏன் ஆராய்ச்சி பண்ணணும்? அந்த ஆராய்ச்சிக்குள்ள போறதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் என்ன செய்ய வேண்டும், நான் சரியான முறையில் நேர்மறையில என்னுடைய எண்ணம் சொல் செயல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே பழசு வெளியே வராது. அப்ப இப்போ உள்ளதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய மனம், அலைச்சூழல், துரியம், அதுல இருந்து பழகணும். துரியம்னா என்ன அர்த்தம்? மனதின் அலைச்சூழல் அறிவு நிலைக்கு உயர வேண்டும். 7 என்கின்ற தன்மைக்கு எப்பவுமே உயர பழக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ உள்ள சிந்தனை நிகழ்காலத்தில் வாழக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும். பழசை பத்தி ஆராய்ச்சி பண்ண அவசியம், பழசை தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஞாபகத்துக்கு எடுத்துக்கலாம். ஆனா முன்னோர்கள் செஞ்சது அப்படிங்கிறது எதுக்கு எடுக்கணும்? நான் சின்ன வயசுல என்ன தப்பு பண்ணேன், இனிமே நான் செய்யாம இருக்கணும், அதை பார்ப்போம். முன்னோர்கள் செஞ்ச தப்பு பத்தி நமக்கு எதுக்கு ஆராய்ச்சி? அதை பத்தி ஆராய்ச்சி ஓகே, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும். இப்ப இனி தப்பு செய்யாமல் இருப்பதற்குண்டான வழிக்குள்ள போயிட்டோம்னாலே நிகழ்காலம் அப்படிங்கிறது சிறப்பாக ஆக எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்குங்கிறது வாழ்ந்து காட்டியவர்களுடைய சான்று. அதனாலதான் நம்ம நிகழ்காலத்தில் வாழ படிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொன்னாங்க. எதிர்காலத்தை பத்தி தேவையில்லாம கற்பனை பண்றதும், கடந்த காலத்தை பத்தி தேவைக்கு அதிகமாக சிந்திப்பதும் நமக்கு அகெயின் அங்க ஒரு ரசாயன மாற்றத்தை நம்ம உடம்புல கொடுத்து நமக்கு உடலை கெடுக்கத்தான் செய்யும். அதனால நிகழ்காலத்தில் என்ன செய்யணும், நல்லது செய்யணும். இதை செஞ்சுக்கிட்டே வர வர எதிர்காலத்துக்கு வேணுங்கிற திட்டத்தை மட்டும் தீட்டணும். எதிர்காலத்தை கற்பனை வளமாக மாத்தாமல் திட்டங்களை தீட்டி எதிர்காலத்துல என்னென்ன செய்யணும், அந்த எதிர்காலத்துல இதெல்லாம் நாம செய்ய வேண்டும் என்றால் நிகழ்காலத்தில் என்ன செய்யணும், இப்படிங்கிற திட்டங்களை வகுத்து வாழ்க்கையில போவோம். கடந்த காலத்தை தேவையே இல்லை, அது ஒரு அனுபவத்திற்காக நாம எடுத்துக்கொள்ளலாம். கொடுத்திருக்கோம். சுருக்கமாக கேள்வி கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. டைம் ஆயிட்டு. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. ஒரே ஒரு குயிக்கான கேள்வி ஐயா. இப்போ வந்து இப்போ சில வீட்டுல எல்லாரும் நம்ம இதெல்லாம் லேண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்க ஐயா. அங்க வந்து இப்போ அரச மரம், வேப்ப மரம் எல்லாம் ஒன்னா இருக்கும், அதை வெட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல அதுதான் உண்மை இருக்குங்களாங்க ஐயா? அது அதை பத்தி கேட்கறாரு. என்ன அது வந்து முன்னோர்கள் தேவையில்லாத நீங்க இது பண்றீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப யாரும் பாக்குறது எல்லாத்தையும் இடிச்சுட்டு பிளாட் கட்டிடுறாங்க. பட் அதான் ஒரு சும்மா கேட்கலான்னு கேட்டேன். இல்ல, அது ஒரு உளவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனா அதுல வந்து ஒரு பெரிய கருத்து சாஸ்திரங்கள் என்ன இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அப்படி பார்த்தா எத்தனையோ ஹைவேஸ் எல்லாம் இன்னைக்கு எத்தனையோ மரங்களை அழிச்சுதான் ஹைவேஸ் போட்டிருக்காங்க. எத்தனையோ எத்தனையோ காடுகளை அழிச்சுதான் நம்ம நகரங்களாக மாற்றி கொண்டு இருக்கிறோம். அதனால அது வேணா என்ன செய்யலாம், நம்மளுடைய மன திருப்திக்கு என்ன செய்யலாம், இப்போ உள்ள டெக்னாலஜி படி வேரோட அந்த மரத்தை எடுத்து இன்னொரு இடத்துக்கு, அந்த காலத்துல ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த அரச மரத்துக்கும் வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து உயிரினங்களுக்கு போதிய அளவு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய காற்று வந்து கிருமி நாசினி. அப்ப அது போச்சு அப்படின்னா நமக்கு கிருமி அட்டாக்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். அதனால வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ இதெல்லாம் அப்படி ஒப்பிட்டு எடுத்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச அதுதான் அதனுடைய உண்மையாக இருக்கும். ஒவ்வொரு ஓரறிவு தாவரம், ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு வான்காந்த சக்தியை இழுக்கக்கூடிய ஆற்றல் நிறைய உண்டு. அந்த அடிப்படையில் அந்த வான்காந்த சக்தியை இழுத்து அது அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால அரச மரத்திற்கு இன்னும் ஆக்சிஜன் கண்டென்ட் நிறைய இருக்கு. அதுல இன்னும் வேதியியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அதுக்குள்ள இருக்கு. அதனால அது வெட்டக்கூடாது, வெட்டினா கெட்டது அப்படின்னு நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இதுதான், விஞ்ஞானபூர்வமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னாலும் இதுதான் இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா வெட்டக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அதை வேரோட எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கலாமே, வச்சா அது நல்லது தானே. இன்னைக்கு டெக்னாலஜி நமக்கு அதுக்கு சப்போர்ட் இருக்குல்ல. அதனால அத்தனை நிறைய பேர் நமக்கு தெரிந்த அன்பர்கள், வேதாத்திரிய அன்பர்களே நிறைய பேர் வீட்டில் அது மாதிரி செஞ்சிருக்காங்க. ஏன்னா மரத்தை வெட்ட வேண்டாம், மரம் கொடுக்கக்கூடிய பயன் நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுல பாவம்லாம் கிடையாது. இன்னொரு உயிருக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் கெட்டு போகக்கூடாதுங்கிறத வேணா பாவம்னு நமக்கு சொல்லியிருக்கலாம்னு என்னுடைய சிந்தனைப்படுகிறது. வாழ்க வளமுடன். சிறப்பானது. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி நிகழ்ச்சியத்தோட நம்ம நிறைவு செய்து கொள்வோம் ஐயா. முடிச்சிடலாம். நம் கடமை அறவாழ்வின் நாட்ட